நம்ம டேனியல் சாப்டர் படிச்சுட்டு வரோம். ஸோ டேனியல் சாப்டரில் கடைசி காலத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு என்ன நடக்கும், என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுன்றத கடவுள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடைசி ஜென்ரேஷனில் வாழக்கூடியவங்களுக்கு தெரியணுன்றத எதிர்பார்க்குறாங்கன்றதை நம்ம அதிகமாக படிச்சுட்டு வரோம். ஸோ நான் இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்ட காரியங்கள் நிறைய நேரங்கள் இருக்குது. ஸோ அதை உங்கள் மன்றில் ஷேர் பண்ணணுன்றதுக்கான ஒரே ஒரு தாகமும் பசியும் தான் எனக்கு இருக்குது. உதாரணத்துக்கு எனக்கு கிடைத்த சத்தியங்கள், அதாவது நான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற போல் நான் சாப்பிட்ட பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்றத மற்ற எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஒரே ஒரு இன்டென்ஷன் தான் எனக்கு இருக்க தவிர, நான் பயன்படுத்துகிற போல் நீங்களும் பயன்படுத்திக்கிட்டு கடவுளோட சத்தியத்தை, சத்தியம்ன்றது உண்மையை தெரிந்து கொண்டு அந்த உண்மைக்காக நிலைத்து நிற்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணுன்றதான் கடவுளோட வாஞ்சையும் விருப்பமும் இருக்குது. ஸோ மூலியமாக ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு வந்தாலும் கடவுள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்றத நான் விரும்புகிறேன். ஸோ அதன் மூலியமாக என்ன ஆதாயப்படுத்தி என்ன ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்த, என்ன கடவுளுக்குள்ளே கொண்டு வந்த நிறைய பேர், இன்க்ளூடட் எங்கள் அம்மா, எனக்காக அவங்களோட கிரீடத்தில் அந்த முத்துக்கள், அந்த ஸ்டார்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணி நான் பண்ணக்கூடிய இந்த மினிஸ்ட்ரியை மூலியமாக ஒரு ஜீவன், ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு வந்தாலும் அதன் மூலியமாக எனக்கு அந்த ஸ்டார் கிடைக்கும். ஸோ அதுதான் என்னோடய நோக்கமும், என்னோடய விருப்பமும், என்னோடய ஆசையும் கூட. ஸோ இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒருவரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்கள். எல்லா லிங்க்கும் நான் சாட்ஜிபிட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் 1க்கு 100 தடவை 200 தடவை அதை டெஸ்ட் பண்ணி நீங்கள் நம்பினா போதும். ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம், இது எல்லாம் ஹெவன்லி சீக்ரெட்ஸ். ஸோ நான் ஒரு thousands ஆஃப் பாஸ்டர்ஸ் அண்ட் thousands ஆஃப் சர்ச் சர்வீஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ எந்த சபையும் கொடுக்காத ஒரு அறிவை எனக்கு, இப்படிப்பட்ட பிப்ளிக்கல் நாலேஜ் கடைசி காலத்தில் வாழக்கூடிய நம்மளுக்கு ஒரு அறிவு பெருக்கம் வருது. அந்த அறிவு பெருக்கத்தின் மூலியமாக காட் பயன்படுத்துகிறான். உலகமே ரொம்ப கேவலமான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறத நான் பார்க்குறேன். சினிமாக்காகவும், இல்லை அவங்களோட ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும், இல்லை அவங்களோட பிஸ்னஸ் விஷயத்துக்காகவும் மற்றும் எது விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம். ஆனால் காட் இப்படிப்பட்ட சின்ன சின்ன பாத்திரங்களை யூஸ் பண்ணி காட் அவரோட சத்தியத்தையும் அவரோட மினிஸ்ட்ரியும் கொண்டு போவாங்கன்றதை நான் ஒரு காலமும் நினச்சி பார்க்கல. ஸோ இப்போ அது செயல் நடந்துகிட்ருக்கு மூலியமாக. ஸோ இன்றைக்கி நம்ம 3 வகையான ஒரு ட்ரபிள் பார்க்குறோம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள், கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், ஜாக்கப் டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். அதாவது குறுகிய காலத்துக்கு இருக்கக்கூடிய சிறிதளவு உபத்திரவு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், ஒரு உபத்திரவு காலம் இருக்குது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறமா யாக்கோபின் இக்கட்டு காலம் அப்படின்றத. இப்போ நிறைய பேர் என்ன மிஸ் பண்ணுறதுனா, இது எந்தெந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, இன்னும் லிட்டில் டைம் நமக்குள்ளே போகவே இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னொரு டைம் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் வரவே இல்லைன்னுவாங்க. இன்னொரு டைம் ஜாக்கப் டைம் ஆஃப் ட்ரபிள் வந்து இவங்களுக்கு மட்டும்தான், இல்லை இவங்க தான் இருப்பாங்க. நம்ம ரொம்ப 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 அதை இன்னைக்கு அலசி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஆராய்ச்சியில், நம்மளோட ஸ்டடீஸில் நிறைய ப்ராஃபிட்டிக்கலாக நிகழ்காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய சத்தியத்தை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன நடக்க போகுது, ஏன்ஷியன்ட் டைமில் என்ன நடந்தது, முக்கியமாக நான் நிறைய காரியங்கள், ஆசீர்வாதமாக இருப்பதும், கடவுளோட அன்பு, இதெல்லாம் வரக்கூடிய டாப்பிக்கில் பேச போகிறேன். ஸோ அதெல்லாம் அவ்வளோ நிச்சயமாக ஒரு மனிதனை இந்த அளவுக்கு மாற்றக்கூடிய அந்த அளவுக்கு பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்க போகிறோம். அதனால் மேபி பிரெயின் வாஷாக இருக்கலாம், இல்லை பிரெயின் பஸ்ட்டாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு கடவுளோட அன்பை நம்ம வரக்கூடிய நேரங்களில், காலத்தில் நம்ம ருசித்து பார்க்க போகிறோம். இது இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க முழுக்க தீர்க்க தரிசனாங்களும் வரக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்குதுன்றது ஒரு வார்னிங் மெசேஜை காட் கொடுக்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிறைய நேரத்தில் நம்மளுக்கு இந்த எச்சரிப்பின் செய்தி இல்லாததுனால தான் ஒரு காலகட்டத்தில் அது செயலில் நடக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்றதை தெரியாதவர்களாக ஆயிடுறோம். ஸோ அந்த நேரத்தில் வசனத்தில் இருக்காங்க, யாருக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டு, வெளிச்சம்ன்றது ட்ரூத், சத்தியத்தை கொடுத்து இப்போ மூலியமாக பயன்படுத்தக்கூடிய எங்களை கடவுள் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் மனிதர்கள், ஏன் என்ன நீங்கள் சொல்லலை, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றத முன்னாடியே ஏன் சொல்லலை அப்படின்றத கேள்வி கேட்பாங்களாம். ஸோ அந்த நாளை தான்
நான் முக்கியமாக இந்த கடைசி காலம் நிகழ்கால சத்தியத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடக்க போகுதுன்றத நான் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப காட்லியான ஸ்பிரிச்சுவலாக லவபிளான ட்ரூத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ப்ராஃபிட்டிக்கல் ஒரு செஷனில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த நிகழ்காலம்னா என்ன, சத்தியம்னா என்னென்னா நம்ம லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் வந்து ஒரு அழுத்தம், ஒரு கன்ஃபியூஷன் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்டர்னலாக நம்ம இருக்கக்கூடிய பர்சனலாக காட் வந்து ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணுறாங்க. ஒரு இந்த உபத்திரவு காலம், உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை நம்ம சமுதாயத்தில் இருக்கலாம், நம்ம வேலைகள் மத்தியில் இருக்கலாம், இல்லை நம்ம சபைக்குள்ளே இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் சூழ்நிலையில் நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன உபத்திரவு காலத்தில், சின்ன சின்ன பிரச்சனைகளில், சின்ன சின்ன அழுத்தத்தில் நம்ம எப்படி கடவுக்குள்ளே நிலைத்து நிற்கிறோம் அப்படின்றத ஒரு லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள்குள்ளே நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோவிட் டைம், அதுக்கப்புறம் ரொம்ப 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 ப்ரெஷஸ் டைம்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு அரசாங்கம் செயல்படுத்தக்கூடியதில் ப்ரெஷர், அந்த அழுத்தத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அந்த அழுத்தத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத காட் அந்த லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் கொடுக்குறாங்க. ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உலகளாவிய குழப்பம், எப்போ போர் வரும், எப்போ பஞ்சகாலம் வரும் மற்றும் நிறைய காரியங்களில் ஒரு குழப்பம் அதிகமான நேரம். யார் சொல்கிறது உண்மை, எது சொல்கிறது உண்மைன்றதை நம்ம தெரியாதவர்களாக இருக்கும். ஸோ டெஸ்டிங் காட் பர்சனலாக ஒரு லைஃப்பை டெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில், அதாவது இதுவரைக்கும் எந்த கட்டாயம் படுத்தலை, அரசாங்கமும் நம்மளோட குடும்பமும் நம்ம உற்றார் உறவினரும் யாருமே இந்த சபைக்கும் எந்த ஒரு பர்சிக்யூஷன், அதாவது சித்திரவாதைகள் உபத்திரவும் வரல அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கடவுளோட சட்டத்தை கட்டாயப்படுத்தலை. எந்த சண்டே லாவும் எந்த லாவும் மத ரீதியான காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதுவுமே கட்டாயப்படுத்தலை. ஆனால் இந்த நேரத்தில் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில் என்ன நடக்கும், பர்சிக்யூஷன் நடக்கும். அதாவது கட்டாயப்படுத்து உபத்திரவு காலத்தில் ரொம்ப இருப்போம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அரசாங்கம் என்ன பண்ணுவோம், சிறைவாசிகள் சிறை அடிக்கிறது மூலமாக ஜெயிலில் போடுறது, நிறைய காரியங்களை எக்கனாமிக்கல் வைஸில் வாங்கவும் விற்க முடியாத சூழ்நிலைகள் அப்படி இப்படின்னு வரப்போது அப்படிப்பட்ட மத ரீதியான சட்டங்கள் எதுவுமே போடப்படலை. சீலிங் நடக்குது. அதாவது சீல்ன்றது நம்ம மனதளவில், நம்ம கேரக்டர் அளவில் நம்ம என்ன பண்ணுறோம், சீல் ஆயிடுறோம். அதுக்கு நிலைத்து நிற்கிறவர்களாக மாறிடுறோம். எந்த பக்கம் நம்ம சாய்க போகிறோம், எந்த சைடில் நிலைத்து நிற்க போகிறோம் அப்படின்றத ஆயிடுறோன்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ 3 யாக்கோபின் இக்கட்டு காலம் அப்படின்னு பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து பார்க்கணும். நோ மீடியேட்டர், நம்மளுக்கு பரிந்து பேசக்கூடிய அந்த மீடியேட்டர் இல்லை, அந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, பரிந்து பேசக்கூடிய தன்மை இல்லை. நம்மளை என்ன பண்ணுறாங்க, நம்மளோட போக்கில், அதாவது நம்ம நிலைத்து நிற்கிறோமா இல்லையான்னு ஆல்ரெடி சீல் ஆகிட்டோம்ல, அப்படிப்பட்ட டெஸ்டிங் ப்ராசஸில் ஒரு குறுகிய காலம், ரொம்ப ரொம்ப யாக்கோபின் இக்கட்டு காலம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ டோட்டல் டிபெண்டன்சி, முழுக்க 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 நம்மளையும் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண அந்த கேரக்டரில் நிலைத்து நிற்கிறவர்களாக இருப்போம் அப்படின்னு பார்க்க. ஸோ கடவுள் இந்த நேரத்தில் எந்த உதவிகளும் செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு ஹெல்ப்பும் இருக்காது. ஆனாலும் கடவுளுக்காக நம்ம நிலைத்து நிற்போமா அப்படின்ற ஒரு செயல். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தா இயேசு கிறிஸ்து அந்த 3 நாட்கள் அவர் மரித்து கல்லறையில் இருந்து உயிரோடு இருந்த அந்த நாட்களில் அவர் எந்த விதத்தில் ஃபேஸ் பண்ணாங்க, அதாவது பிதாக்கும் குமாரனுக்கும் எந்த உறவும் இல்லை பார்க்க முடியுது. ஸோ கெத்செமனி தோட்டத்தில் அந்த ஒரு கஷ்டம், அந்த வேதனை தான் இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததை பார்க்க முடியுது. ஸோ பிதா இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரியக்கூடிய நேரம், அவரோட உறவு இல்லாத நேரம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட அதே ஒரு சுச்சுவேஷனை அதே ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை உடையவர்களாக கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய விசுவாசிகள் நிறைய பேர் இந்த டைமில் இருப்பாங்க. ஸோ இந்த குறுகிய காலம் நம்ம எக்ஸாக்டாக டேனியல் சாப்டர் 11 படிச்சுட்டு வரோம். ஸோ எந்தெந்த காலம்ன்றதை அதை ஃபிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன சொன்ன முன்னவே,
லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் சின்ன சின்ன பிரச்சனைகள், ப்ரெஷர் அண்ட் கன்ஃபியூஷன், டெஸ்டிங் மட்டும் தான் நடக்குது. ஆனால் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில் பர்சிக்யூஷன் நடக்குது. லா, சட்டங்கள், மத ரீதியான சட்டத்துக்கு கீழ்ப்படிவோமா மாட்டோமான்ற அந்த டெஸ்டிங் நடக்குது. சீலிங், அதாவது நிலைத்து நிற்கிறாங்க, சீல் ஆகிடுறாங்க அதில்ன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில் மீடியேட்டர் இருக்க மாட்டாங்க. ஸோ முழுக்க நம்ம ஆல்ரெடி இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸில், கடவுளுக்குள்ள அந்த குணம் லட்சணத்தில் நம்ம நிலைத்து நிற்கிறவர்களாக, ஆல்ரெடி டிபெண்ட் பண்ணி நம்மளை மட்டுமே இருக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்போம் கிறிஸ்தவர்கள். இதில் எந்த டைமில் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் எப்போ? பிஃபோர் க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன், அதாவது கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் காலம், அந்த கிருபையின் காலத்துக்கு முடிவுக்கு முன்னாடி வரக்கூடிய தன்மை அப்படின்றத பார்க்க முடியும். அந்த காலகட்டம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஹேர்லி verse 40 and verse 41 நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தன்மை வருது. ஸோ ஏன் இந்த நேரத்தில் பர்சிக்யூஷன் இல்லை, எதுக்குன்றது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம். ஏன்னா இந்த தன்மையில் ஒரு லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில், இந்த குறுகிய கால உபத்திரவ காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மென்டலி நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம செயல்படுறவர்களாக ஆயிடுறோம். ஸோ இங்கேயும் அங்கேயும் சின்ன சின்ன குடும்பத்துக்காக சின்ன சின்ன பிரச்சனைகளால் இந்த கிறிஸ்துவ குணம் அற்றவர்களாக நம்ம ஆயிடுறோம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ மனதளவுக்கு நம்மளோட கோபமாக இருக்கட்டும், நம்மளோட குணலட்சணங்கள், நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளுக்குள்ள, அதாவது மென்டலி அஃபெக்ட் பண்ணக்கூடிய காலம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ பர்சனலாக ஒரு கிறிஸ்டின் ஒரு போர்க்களம் அப்படின்னுக்குள்ள, ஒரு கிறிஸ்துவ போர்க்களம் கூட சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு டாக்டரின், ஒரு தத்துவத்தின் அடிப்படையான காரியங்கள், பைபிளோட விரோதமான காரியங்களில் ஒரு குழப்பங்கள் வருது. உதாரணத்துக்கு உலகத்தில் பார்த்திங்கன்னா சண்டே இவங்க போகிறாங்க, இவங்க சாட்டர்டே போகிறாங்க, என்னன்ற குழப்பங்கள், அவங்களுக்கு எது உண்மைன்ற குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஒருத்தவங்க நகை போடுறாங்க, ஒருத்தவங்க நகை போட மாட்டுறாங்க. ஒருத்தவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க, ஒருத்தவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டுறாங்க. ஒருத்தவங்க நல்ல கிறிஸ்துவ குணலட்சங்களோட ஒரு உடைகளை அணியிறாங்க, இன்னொருத்தவங்க அணிய மாட்டுறாங்க. எது உண்மை, எது நிலைத்தினி, எது கடவுளுக்கான பிள்ளைகள், எது சாத்தானோட பிள்ளைகள், எது உலகத்தார்கள்ன்றது அந்த வித்தியாசம், குழப்பம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு நன்மை தீமையான காரியங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய தன்மைகளில் பார்க்கலாம். ஸோ கோவிட் டைமில் அதிகமான இந்த விஷயங்களை பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு அழுத்தத்தினால, ஒரு குடும்பத்தினால, ஒரு கிறிஸ்துவம் தன்மையில் இருக்கக்கூடிய நம்ம நிறைய அழுத்தங்களை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு லாக்டவுன் போடக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம அந்த நாள், அந்த 7ஆம் நாள், அந்த ஓய்வு நாளில் நம்ம எந்த அளவுக்கு சபைக்கு போகலனாலும் நம்ம ஒரு வீடும் சபையாக இருந்துச்சுன்னு காட் என்ன பண்ணுறாங்க, அந்த பரலோகத்தில் இருக்க புஸ்தகத்தில் எழுதி வச்சிட்ருக்காங்க. அதன்படி தான் நம்மளை நியாயத்திருக்க போகிறாங்க. ஸோ நம்ம சபைக்குள்ளே போகும்போது, இல்லை அந்த 9 to 12 அந்த 1 o'clock அந்த டைம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், முழுக்க ஓவினால் கடவுளோட பிரசன்னத்தை உணர்வுகளாக இருப்போம். மற்ற நேரத்தில் தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு மற்றும் காரியங்களை நம்ம உலகத்தாரை போல் இருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்க்கலாம். ஸோ அழுத்தங்கள், காம்ப்ரமைஸ், சில உண்மைக்கு நிலைத்து நிற்காதவங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய தன்மையை பார்க்க முடியுது. ஸோ வரக்கூடிய போராட்டத்தில் உதாரணத்துக்கு நிறைய பயங்கள் எனக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டிக்கெலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய, நான் படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய, நான் தீர்க்கதரிசனம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, கடைசி காலத்தில் வாழக்கூடிய நம்ம இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் என்ன நடக்கக்கூடிய எக்கனாமிக்கல் கைஸில், உதாரணத்துக்கு போர் வந்தால் என்ன நடக்கும், இல்லை எனக்கு அரசாங்கத்து ரீதியான சண்டைலா போடும்போது என் மத ரீதியான காரியத்துக்கு, அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு, அந்த 10 கற்பனைக்கு, அந்த 4ஆம் நாள் கட்டளைக்கு விரோதமான ஒரு கட்டளைக்கு நான் எப்படி நிலைத்து நிற்க போகிறேன்ற அந்த செய்தி கேட்கும்போது நம்மளுக்கு என்னது, ஒரு பயம் சார்ந்து வருது. இந்த பயத்தினாலே பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்க, இப்படிப்பட்ட விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஃபோக்கஸ் பண்ணாமல், இல்லை படிக்காமல், தெரிஞ்சுக்காமல் இந்த தானியலும் வெளிப்படுத்த சுவிசேஷமும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒதுக்கிட்டோன்றதை ஸ்ட்ராங்காக சொல்ல. ஏன்னா இதெல்லாம் நம்மளை பயம் கொடுத்தது, இதெல்லாம் நம்மளை இன்னும் என்ன பண்ணுற ஒரு டிஸ்கரேஜாக ஆக்கலாம். ஆனால் நம்மளை என்ன எதிர்பார்க்குறாங்க அதுக்கு பதில் மக்கள்னா, பீஸ், சமாதானம், ஒற்றுமை, அன்பு, சந்தோஷம், இப்படிப்பட்ட காரியத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண, ஆசீர்வாதம், இதுதான் வேணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர, ஆனால் இப்படிப்பட்ட எச்சரிக்கை செய்திகளை மக்கள்கள் தவிர்க்கிறாங்க. ஸோ இந்த குறுகிய காலகட்டத்தில் லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டம் தான் லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்றத கோவிடுக்கு அப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளால் பார்க்க முடியுது. மனதளவு, மென்டலி
ஒரு டெஸ்டிங் பார்க்க முடியுது, டாக்டரினலில் நிறைய கன்ஃபியூஷன் ஆகுறத பார்க்க முடியுது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஊசி போடலாமா வேண்டாமான்ற அந்த ஒரு தன்மையும் இருக்கட்டும், இல்லை அலோபதிக் மெடிசன் எடுக்கலாமா, எப்படிப்பட்ட நேச்சுரல் ரெமிடிஸ் எடுக்கலாமா, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, இல்லை லாக்டவுனில் பண்ணலாமா, அப்படி இப்படி நிறைய காரியங்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ உலகத்தில் ரொம்ப ரொம்ப மாரல் ஒரு கேயாஸாக பார்க்க முடியுது. ஸோ நன்மை எது தீமை என்ன, ரொம்ப பாவங்கள் அக்கிரமங்கள் ரொம்ப 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 அதிகமாக வருது பார்க்க முடியுது. ஸோ சபைக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் மனிதர்கள் சுயநலமாகவும் அன்பு இல்லாதவர்களை அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள், அதாவது there shall be a time of the trouble such as never was, இது வெறுக்க இல்லாத அளவுக்கு ஒரு உபத்திரவ காலம் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி உலகளாவிய ஒரு உபத்திரவ காலம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ உதாரணத்துக்கு ரீசனாக பார்க்கணும்னா, நான் அதிகமான நேரங்கள் நான் கோவிடை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். கோவிட் வந்து ஒரு 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 குட் கிராமம், ஒரு அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பழங்குடியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, அது உலகத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ரெஷர்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு உபத்திரவு காலம், அப்படிப்பட்ட உபத்திரவு காலம் வரக்கூடிய காலங்களாக இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அளவு சரித்திரத்தில் இப்படிப்பட்ட உபத்திரவு காலம் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கோன்றதை மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம கடைசி காலத்தோட கடைசியில் இருக்கோம், ஸ்டார்டிங்கில் இல்லை, அதை மறந்துடக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப சில வருடங்களில் சில மாதங்களில் ஆண்டவர் வரப்போறாருன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ அதுக்கு தயார்படுத்த தான் நம்ம என்ன பண்ணுறோம், நான் என்ன தயார்படுத்திக்கிட்டு கடவுள் என் மூலமாக உங்களும் தயார்படுத்த அந்த ஊழியத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண அந்த முதல் நாள்லேருந்து என் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள், நிறைய ட்ரபிள் டைம்ஸை பர்சனலாகவும் என் ஃபேமிலிக்குள்ளேயும் இல்லை என் மென்டலியாக இருக்கட்டும், என் ஃபிசிக்கலாகவும் இருக்கட்டும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், நம்ம ஒருவருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுறவங்களா இருப்போம். ஸோ இது வந்து நம்ம பார்க்க முடியும், இந்த லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி ஒரு காலகட்டத்தில் அது கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் ஆக முடியுது. ஸோ ஆல்ரெடி லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் இருக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுது, இது லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள்னே தெரியாது. ஏன்னா இது கம்பேர் பண்ணும்போது, பிற்காலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு லிட்டில் ஒரு சின்ன பிரச்சனைகளாக தான் நம்மளுக்கு காணப்படும். ஆனால் நம்ம அந்த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் எடுக்கும்போது ஆல்ரெடி இந்த பிரச்சனைக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இருந்ததே பெட்டர் ஆச்சு, மேலாச்சுன்றதை நம்மளுக்கு தோணப்படும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம மற்ற கோவிட் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு 3.5 வருடங்கள் கரெக்டாக எக்ஸாக்டான ஒரு உபத்திரவ காலம் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன் என்னால் பார்க்க முடியுது. ஸோ 1260 நாட்களாக இல்லை வருடங்கள் அந்த உபத்திரவ காலம், அந்த பேட்டர்னை அப்படியே ஒரு ட்ரெய்லர் பீரியடாக இவங்க பண்ணுறத என்னால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட கோவிட் அந்த பீரியட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு உபத்திரவ காலம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு மேபி வரலாம், வராமல் போகலாம், அது கடவுளுக்கான ஒரு ஃப்யூச்சர். உலக போர் வந்தால் நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த பேண்டமிக் டைமில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தோணும். உதாரணத்துக்கு கோவிட் டைமில் நம்ம வீட்டை சிறையாக்கி நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, ஜஸ்ட் உட்கார வச்சுட்டாங்க. உணவு இருந்துச்சு, கரண்ட் இருந்துச்சு, இன்டர்நெட் இருந்துச்சு, மக்களுக்குள்ளே காண்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்துச்சு. உலக போருன்றது ரொம்ப 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 கொடுமையாக இருக்க போகுது. உணவும் நம்ம பயன்படுத்தின கோவிட் டைமில் என்னென்ன நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தோமோ அது எதுவுமே இருக்காத சந்தர்ப்ப சூழ்நிலை. நம்ம வீட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் போகக்கூடிய மருந்துகள் மற்றும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மேபி உலக போர் வந்தால் இது சாதாரண விஷயமா நம்மளுக்கு தோணப்படும். ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைம் ஆஃப் ட்ரபிள், லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகுறத பார்க்க முடியுது. அது வந்து கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளுக்கு போயிட்டு நிற்குது. அந்த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஜாக்கப் டைம் ஆஃப் ட்ரபிளுக்கு அது போய் முடியுது. யாக்கோபின் இக்கட்டு காலம் அப்படின்றத பார்க்க முடியுது. இது யாருக்கு ட்ரபிள் இருக்குது? ஃபர்ஸ்ட்டு உலகத்தாரு கிடையாது, கடவுளோட பிள்ளைகளுக்கு தான் இந்த உபத்திரமாக இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு மனிதர்களும் கடவுள் சொல்லப்படியே அந்த திட்டத்தின்படி, அந்த பிரின்சிபல்ஸ், அந்த லாஸில் நம்ம நிலைத்து நிற்கிறவங்களா டெஸ்ட்டை தான் ஒரு ட்ரபிள் டைம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சாபத் கீப்பிங்காக இருக்கட்டும், நம்ம உணவு பழக்கத்தில் இருக்கும், உடைய பழக்கத்திலும், ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ மறித்தோம்ன்ற அந்த கூட்டத்துக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவும் இருக்காது. மற்றவர்கள் எதுவுமே யோசிக்காதவர்களுக்கு என்னது இது ஒரு பிரச்சனையாகவும் இருக்காது. ஸோ இது கடவுளை சார்ந்திருக்க மனிதர்களுக்கு தான்
இந்த லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலாக நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது தானியல் அப்படியே 11 நம்ம பொருத்தி பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் காலகட்டத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ஒரு கிங் அண்ட் நார்த்துக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நார்த்துன்றது பொய்யான கடவுள் பேரை வைத்துக்கொண்டு மேலே வரக்கூடிய ஒரு பவர் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த செக்குலர் பவரை கொலாப்ஸ் பண்ணி ரிலீஜியஸ் பவர் மேலே வந்தது அப்படின்னு பார்த்தோம். இது எந்த காலகட்டம்? 1798 இது துவங்குச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ 180+ இயர்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த உபத்திரவு லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் இருக்கும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இன்னொரு லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் கூட சொல்லலாம். அது 1989 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு 27 வருடங்களாக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் இருக்கோம். கடவுளோட சத்தியத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ verse 41 என்ன, இந்த காலகட்டத்தில் தான், அதாவது பொய்யான உபதேசம், பொய்யான கிறிஸ்துவத்தை தன்மை உடையவர்கள் வருவாங்க. அதுதான் கிங் ஆஃப் நார்த் அப்படின்றது, கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் அப்படின்ற பார்த்தோம். அந்த சர்ச்சுக்குள்ளே, அதாவது க்ளோரியஸ் லேண்ட், கடவுளோட சபைக்குள்ளே இந்த காலகட்டத்தில் தான் வரும்ன்றதும் நம்ம பார்த்தோம். ஸோ லீடர், எல்லா தலைவர்களும் என்ன பண்ணுறாங்க? காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. ஸோ மெனி ஃபால்ஸ் ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவர் சொல்கிறவர்கள் எல்லாருமே விழுந்து போகிறவர்களாக ஆவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு கிறிஸ்துவ சபைக்குள்ள எத்தனை பிரிவுகளில் 44,000 வகையான கிறிஸ்துவம் டினாமினேஷன் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு உபதேசத்தில், ஒரு பொய்யான நம்பிக்கையில் ஒருத்தவங்க ஒரு ஐடியாலஜியில் இருக்காங்க. ஸோ ஒருத்தரும் அந்த 100% சர்ச், 100% டினாமினேஷன், அந்த 100% அந்த கிறிஸ்துவம் தோற்றமுடைய மனிதர்களை, சபைகளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அதை தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? படித்து தெரிஞ்சிட்ருக்கோம். எது அந்த உண்மையான சபை, உண்மையான அந்த விசுவாசி எப்படி இருக்கணும், கிறிஸ்துவம் எப்படி இருக்கணுன்றதை நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் சபைக்குள்ளே கடவுளோட பிள்ளைகள் மத்தியில் ஒரு ஷேக்கிங் நடக்குது, ஒரு அசைவு நடக்குது. யார் உண்மையானவர்கள், யார் பொய்யான கிறிஸ்தவத்தை உடையவர்கள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ காட்ஸ் பீப்புள் இந்த நேரத்தில் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறவர்கள் எப்படிலாம் என்னென்னா ஃபேஸ் பண்ணுவாங்க. அதான் லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் இப்படி சர்ச்சுக்குள்ளே பொய்யான உபதேசம், உதாரணத்துக்கு சாபத் உண்மையான 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு பொய்யான 1ஆம் நாள் ஓய்வு நாள்ன்ற அந்த சர்ச் சர்வீஸாக இருக்கட்டும், மற்றும் எல்லா ஃபால்ஸ் கிறிஸ்டியானிட்டி கொள்கைகளை, கோட்பாடுகளை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில், இந்த நேரத்தில் கடவுளுக்காக உண்மையாக இருக்க கிறிஸ்துவர்கள் எது போலலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? அவங்க ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய, அதாவது சண்டேலா டைமில் என்ன நடக்க போகுது, வரக்கூடிய உபத்திரவ காலம், வரக்கூடிய எல்லா டெஸ்டிங் பீரியடும் ஒரு இந்து கிடையாது, முஸ்லீம் கிடையாது. நிறைய நேரங்களில் இந்த சண்டேலா சத்தியத்தை, இந்த பாபிலோன்லேருந்து வெளியே வாழ்றது, அந்த செய்தி, முத்தூது செய்தி உடையவர்களுக்கு தான் உபத்திரவு காலம் இருக்குது. ஸோ கடவுளுக்காக நிலைத்து நிற்கிறவர்களுக்கு தான் இந்த பர்சிக்யூஷன்லாம் நடக்குது. அப்போ இந்த உலகத்தார்களுக்கு கிடையாதுன்றத ரொம்ப 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 தெளிவாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நாங்களும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு தானே இருக்கோம், நிறைய நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இந்த உலக வாழ்க்கையிலேருந்து பார்க்கும்போது அது நல்லா இருக்க போல தெரியும். ஆனால் கடவுள் சட்டத்தின்படி, கடவுளோட பார்வையில் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த நரகத்தில் போகக்கூடிய ரொம்ப ரொம்ப மோசமான இந்த உலக வாழ்க்கை, மேபி எனக்கு ஒரு 29 இயர்ஸில், அந்த 29 இயர்ஸ்லேயே என்னோடய வாழ்க்கை முடிந்தது. ஸோ நம்மளோ பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் ஒரு 60, 70, 80 இல்லை 90, 100 வயசா, அந்த 100 வயசோடு நம்ம என்ன பண்ணிடுறோம்? மரித்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம என்ன பண்ண முடிவு, நரகத்துக்குள்ளே போகக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறவர்களாக ஆயிட்டுறோம். ஸோ எவ்வளோ பெரிய கிஃப்ட், அந்த நித்திய ஜீவன், அந்த அளவில்லாத அன்பு, கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை நம்ம இழக்கிறவர்களாக ஆயிடுறோம். மேபி காசு இருந்தால், நல்ல வீடு இருந்தால், நல்ல கார், நல்ல வேலை, இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? உபத்திரம்லாம் இல்லை, வி ஆர் பிளஸ்ட், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னு நினச்சிருக்கோம். ஆனால் பொய்யான உபதேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே என்னது, அதுதான் மிகப்பெரிய ஒரு சாபமும் கூட. ஸோ இப்படிப்பட்ட
உண்மையாக இருக்க கடவுளோட பிள்ளைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம், வரக்கூடிய சூழ்நிலைகள் என்ன மோசமான நிலைமைக்கு போக போகுதுன்றதை உணர்ந்து உலகமே எதிர்க்கக்கூடிய அந்த தன்மையை அவங்க உணர்ந்து ரொம்ப பதட்டம் உள்ளவர்களாக காணப்படுவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அவங்க மனதளவு அவங்க இன்டர்னலி அவங்களோட தீர்மானம் எடுக்கக்கூடிய அவங்களோட குணம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த அளவுக்கு கடவுளுக்குள்ளே, கடவுளோட சத்தியத்துக்குள்ளே, கடவுள் சபைக்குள்ளே அவங்க நிலைத்து நிற்கிறாங்க. இல்லை என் வேலைக்காக, இல்லை என் குடும்பத்துக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, இல்லை என் சொசைட்டி என்ன சொல்லிடுவாங்க, என் ஜாதி என்ன சொல்லிடும், அப்படி வெவ்வேறு என் சபை என்ன நினைப்பாங்க, இப்படிப்பட்ட காலம் என் உயிர் போயிடும், என் உடல் போயிடும், என் மென்டலி நான் ஸ்டேபிளாக என்னால் இருக்க முடியாது, நான் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன் அப்படிலாம் நினைத்து என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி இப்போவே டிசிஷன் மேக்கிங்கை நினைத்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. மேபி அதனால் நல்லதும் ஆகலாம், கடவுளோட பிள்ளைகள் விழுந்து போகக்கூடிய தன்மையும் ஆகலாம். கடவுள் பிள்ளைகள் இந்த தன்மையில் இன்னும் உறுதியாக இருக்கிறவர்களாக பார்க்கலாம். ஸோ லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் கடவுளோட பிள்ளைகளுக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ எந்த காலகட்டத்திலேருந்து, 2 விதமான காலகட்டத்திலேருந்து இந்த லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் ஸ்டார்ட் ஆனதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு டைம் ஆஃப் த எண்டுக்கு அப்புறமா அது ஸ்டார்ட் ஆகுன்றதை பார்த்தோம் 1798 அப்புறமா 1989 இந்த 2 டைம் ஆஃப் ட்ரபிள் கடைசி காலத்தோட கடைசி துவக்கப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ நம்ம ஒரு 27 வருடங்கள் அது கடைசியில் தாண்டி இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நம்ம முடிவு காலத்தோட முடிவில் இருக்கும், கடைசி காலத்தோட கடைசியில் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் நம்ம ரொம்ப ஸ்டார்டிங்கில் இருக்கோன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ கேரக்டர் எந்த அளவுக்கு அந்த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில் நம்ம சுத்திகரிக்கப்படுறவர்களாக நம்ம நிற்போன்றதை கடவுள் ஒரு நாளும் ஒரு நிமிடங்களும் கடவுளை சார்ந்து இருக்க கூட்டமாக நம்மளை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த தன்மை எல்லாரையும் பாதிக்குது. ஈவன் கடவுளுக்கு உண்மையாக நிலைத்து நிற்கிறவர்களும் அது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ சொசைட்டியாகவும் இல்லை கடவுளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அது அஃபெக்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு கோவிட் டைம் அகைன் சொல்கிறது, அது கடவுளுக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள். அந்த நேரத்தில் அவங்க மட்டுமும் உபத்திரவும் ஃபேஸ் பண்ணலை, கடவுளுக்காக உண்மையாக இருக்கிறவர்களும் அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் அதிகமான கடவுளோட பிள்ளைகளுக்கு தான் அது இருக்கும். ஸோ லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளும் கடவுளோட அதிகமான மெஜாரிட்டி கடவுளோட பிள்ளைகள். ஆனால் இதனால் லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் அன்பிலீவர்ஸும் என்ன பண்ணுறாங்க, இதில் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை மறந்துடக்கூடாது. ஸோ உலகமும் உலகத்தார்களும் உலக தலைவர்களாக போர் இந்த காலத்தில் எதிர்பார்த்து அவங்க இருந்துகிட்ருக்க இந்த நேரத்தில் அவங்களுக்கும் ஒரு டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்றத பார்க்க முடியுது. இது மூலியமாக கடவுளோட பிள்ளைகளுக்கு கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் அந்த சண்டேலா பீரியடை அது லீட் பண்ணும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஸோ ஏன் இந்த லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் ஏன் கடவுள் ஒரு குறுகிய காலம் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இந்த ட்ரபிள் ரொம்ப இன்டென்சிவாக இல்லாமல் கொஞ்சம் ஏன் இருக்குன்னா, இந்த நேரத்தில் தான் கடவுளோட கிருபை இன்னும் நிலைத்து நிற்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. கடவுளோட அந்த கோபமான அந்த நாட்கள், கடவுளுக்கு விரோதமாக செயல்படுத்தக்கூடிய அந்த தன்மையை மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தானோட மனிதர்களும் சாத்தானோட பிள்ளைகளும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் கடவுளோட கிருபை என்ன பண்ணுற, கடவுளோட பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அவங்களோட கேரக்டர் சீல் ஆகக்கூடிய அந்த தன்மையும் காட் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் ஒரு லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் கடவுளோட பிள்ளைகளும் சாத்தானவங்களும் 2 பேர் பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் ஆகிறத நம்மளால் பார்த்துக்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் அது லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள். ஏன்னா வாங்கவும் விற்கவும் நம்ம சுதந்திரமாக நம்ம எல்லாத்தையும் டிரான்சாக்ஷன்லாம் பண்ண முடியுது, சுதந்திரமாக நம்ம எல்லா பொருட்களையும் வாங்க முடியுது, விற்க முடியுது, எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. ஸோ நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறைய வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் அது அதிகமான ஒரு பிரச்சனைகளை இருக்குன்றத பார்க்க முடியுது. ஸோ அவங்க கடனோ பட்டு அவங்களோட பிஸ்னஸ் லாஸாக போகும்போது வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துக்கு இந்த சண்டே லாக்கு டிபெண்ட் பண்ணிடுறவங்களா ஆயிடுவாங்க. ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் காலகட்டத்திலே அவங்க கடவுளுக்காக உண்மையாக நிலைத்து நிற்கிறவர்களாக இருந்தாங்கன்னா, மேபி பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்களோட வியாபாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வாங்கவும் விற்க முடியாத எந்த தன்மையாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்காக நிலைத்து நிற்கிறவர்களாக இருப்பாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அதனால் அந்த மிருகத்தின் முத்திரையை பற்றி கொள்ளாதவர்களாக அவங்க நிலைத்து நிற்க முடியும். ஸோ இந்த டைமில் லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில்
ஒரு மரண தண்டனையும் இல்லை அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் வந்து என்ன பண்ணுது, கடவுள் நம்மளுக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த தன்மை, கடவுள் நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு பாவங்களையும் மன்னித்து மறுபடியும் அவரோட இறுக்கத்தினாலும் அவரோட தயவுனாலையும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, சான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டில் நம்ம மனம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதனால லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் ரொம்ப உபத்திரவ காலம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், ஸோ லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காலகட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகி அது கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளுக்கு வந்து துவக்கத்தை உண்டாக்குது அப்படின்றத பார்க்குறோம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய 2026 கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளோட துவக்கன்றதை மறந்துடக்கூடாது. அது நான் 100% கிடையாது, 200% ஸ்ட்ராங்காக சொல்லலாம். நம்ம கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளோட துவக்கத்தில் இருக்கும். கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள்ன்றது சண்டேலா போட்ட அப்புறமா வரக்கூடிய கடவுளோட பிள்ளைகள் மற்றும் உலகம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரபிள் டைம் அப்படின்றத பார்க்க முடியுது. அதிகமான நேரம் கடவுளோட பிள்ளைகளுக்கு தான் இது உபத்திரவும் காலமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது கிருபையின் காலத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்குது, ஆஃப்டர் சண்டேலா அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அந்த குறுகிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சண்டேலாக்கு அப்புறமும் கிருபையின் காலத்துக்கு, உலகத்துக்கு கிருபையின் காலத்துக்கு 2 விதமான கிருபையின் காலம் இருக்குது. ஒன்று சபை, ஒன்று சபைன்றது கடவுளோட பிள்ளைகள், அதாவது கடவுளோட சபை கடவுளோட பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரொபேஷன் முடிஞ்சிருது. ஸோ இந்த சண்டேலா போடுறதுக்கு மேபி இருக்கலாம், இன்டென்சிவாக இருக்கலாம். என்ன சொல்கிறேன்னா, சண்டேலா டைம்லும் கடவுளோட பிள்ளைகளும் ப்ரொபேஷனுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் உலகத்துக்கு ஒரு ஃபைனல் ப்ரொபேஷன் முடியுது. ஸோ ஆல்ரெடி கடவுளோட பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ரொபேஷன் லிவிங் சீல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது, ப்ரொபேஷன் முடியக்கூடிய அந்த நியாயத்தீர்ப்பு ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஒரு டைமில் அது முடியப்படுது. இந்த டைமில் கடவுளோட பிள்ளைகளுக்கும் ப்ளஸ் உலகத்தாரங்களும் ரெண்டுமே டோட்டல் ஹியூமன் பீயிங்க்கு த காமன் ப்ரொபேஷன் கிருபையின் காலம் முடிவு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி சண்டேலாக்கும் ப்ரொபேஷன் நடுவில் நடக்கக்கூடிய அதுதான் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது எங்கே எக்ஸாக்டாக ஃபிட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி நான் சொன்னப்போல நிறைய பேருக்கு குழப்பமாகவும் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ரெவலேஷன் 41 அப்புறமா 1141லையும் 1144லையும் இது நடுவுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கணும். ஸோ இதுவா அப்படின்ற காரணம் இருக்கும். ஸோ ஏன் இங்கே எக்ஸ்ட்ரீம் இது ஒரு அழுத்தமாக ஒரு இன்டென்சிவாக இருக்குன்னா, ஆல்ரெடி சண்டேலாம் வந்து 41லே துவங்கிடுச்சு. நிறைய பேர் நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆல்ரெடி லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள்லேயே நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய பொய்யான உபதேசத்துக்குள்ள, உதாரணத்துக்கு ஒரு 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 சாபத் கீப்பராக இருக்கணும்னா, ஒரு வேலைக்கு போனனாலும், என்ன ஒரு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணனாலும், எதுனாலும் ஆல்ரெடி நான் லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள்குள்ளே தான் நான் சபைக்குள்ளே இருக்கிறதுனால, உண்மை சத்தியத்துக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு என்ன பண்ணது முடியல. நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த தோற்றத்தில் இருக்கேன்னா என்னால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. அதாவது எனக்கு சில குடும்பத்திலும் ஃபைனான்ஷியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் எல்லாத்திலும் எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது. ஆனால் இன்டென்சிவாக கிரேட்டாக ஆகலை, அதாவது கட்டாயம் படுத்தலை, இல்லை ரொம்ப அழுத்தத்துக்குள்ளே நம்மளால் போகல அப்படின்றத முடியுது. அப்போ வேர்ஸ் 41லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 44ல் தான் அதோட ப்ரெஷர், அழுத்தத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஆல்ரெடி வேர்ஸ் 41 கடந்து வந்துட்டோம், பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ சண்டேல பல ஊரில் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் கட்டாயப்படுத்தலை. ஸோ எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து, எல்லா கடை சங்க தலைவர்களும் சேர்ந்து, எல்லா மத சங்கம் தலைவர்களும் சேர்ந்து, எல்லா ரிலீஜியஸ் லீடரும் சேர்ந்து ஒரு நாள் சண்டேன்றது ஒரு 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 சர்ச் சர்வீஸ்னாலாகவும், ஒரு ஃபேமிலினாலாகவும், இல்லை ஒரு ஆஃபீஸோட ரெஸ்ட்னாலாகவும், இல்லை ஒரு கம்பெனிக்கு எந்த ஒரு காரணமாகவும் ஆல்ரெடி நம்ம இன்டைரக்டாக டைரெக்டாக நம்ம சண்டேலாக்குள்ளே அந்த சட்டங்களுக்குள்ளே போயிட்டோம். ஆனால் அந்த சட்டம் கட்டாயப்படுத்தலை, மேண்டேட்டரியாக தான் ஆக்கலை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது எப்போ நடக்குது? இந்த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள்குள்ளே தான் ஆகுது. அது எங்கே வேர்ஸ் 44ல் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் தான் அது ஆல்ரெடி இன்டர்னலாக சஃபர் பண்ணிட்டு இருந்த கடவுளோட பிள்ளைகள் உள்ளுக்குள்ளே எப்படி கடவுளுக்காக நிலைத்து நிற்கிறது, சாபத்தில் எந்த அளவுக்கு அவங்க இந்த சாபத்தோட முத்திரையை தரித்து கொள்றவர்களா, சீல் பற்றவர்களாக இருக்காங்கன்றது ஆல்ரெடி இண்டிவிஜுவலாக இன்டர்னலாக சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள்ன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்
இப்போ கிரேட் டைம் ஆஃப் ட்ரபுள்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஸ்டார்ட் ஆகிற 2026 அதில் துவக்கன்றதை நம்ம மறந்துக்கூடாது. அதனால திருப்பும் நான் சொன்ன விஷயத்தை ஏன் ரிப்பீட் பண்ணுறேன்னா, அப்போ தான் நம்ம எல்லா டாட்ஸும் கனெக்ட் பண்ணி ஒரு பிக்சருக்குள்ளே போக முடியும். நம்ம செயல்படக்கூடிய வரக்கூடிய சந்தர்ப்பங்களை, நியூஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் பார்த்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் எந்த காலகட்டத்தில் நிற்கிறோம். ஸோ தீர்க்க தரிசனம் மூலியமாக எதுக்கு தீர்க்க தரிசனம் அதிகமான உதவி செய்கிறாருன்னா, காட் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலாம். நம்ம என்ன தன்மையில் இருக்கும், எங்கே அந்த தீர்க்க தரிசனம் வரைக்கோட்டில் நம்ம எங்கே இருக்கோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதோட அவசரத்தை புரிஞ்சிக்கக்கூடியவர்களுக்காக தான் காட் அதிகமான டைம் வந்து ப்ராஃபஸஸ் மூலமாக பேசுகிறாங்க. ஸோ சண்டே லா டைமில் நம்ம ஸ்டார்டிங் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை ப்ரெஷர் பண்ணலை. ஸோ இந்த டைமில் கேட் ஆஃப் ட்ரபிளில் ப்ரெஷர் ஆகும். அந்த லா சட்டத்தை, உலக சட்டத்தை, அந்த கவர்மெண்ட் சட்டத்துக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு எக்கனாமிக்கல் வைஸில் அவனால் வாங்கவும் விற்கவும் முடியாது. ரொம்ப பர்சிக்யூஷன் நடக்கும். அதை எதிர்க்கவர்கள், உதாரணத்துக்கு உலக போர் வந்து அது மூலியமாக ஒரு பீஸ் ட்ரீட்டி அப்படின்றத கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ நேட்டோன்றது நம்ம பார்க்குறோம். அது எதுக்கு உருவாக்கப்பட்டது? ஒரு உலக போருக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரீட்டி தான் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் பார்க்க முடியும். அந்த கண்ட்ரி தலைவர்கள்லாம் எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் ஒரு போர் வந்துன்னா எல்லாருமே சேர்ந்து ஒன்றும் ஒரு ட்ரீட்டி, ஒரு பீஸ் ட்ரீட்டி, ஒரு சமாதானத்துக்குள்ள, ஒரு ஒற்றுமைக்குள்ளே வரக்கூடிய ஒரு முரண்பாடுக்கு வருவாங்க. அந்த முரண்பாட்டில் நடக்கக்கூடிய அந்த தன்மையில் பர்சிக்யூட்டன், அதுக்கு விரோதமாக உலக போருக்கு இல்லை உலக நீதிக்கு, சமுதாயத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம தேச துரோகின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? முத்திரையை குத்தி அவங்கள பர்சிக்யூட் பண்ணுவாங்கன்றதை மறந்துடக்கூடாது. நிறைய நேரங்கள் இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம பர்சிக்யூட் பண்ணும்போது நம்மளை வந்து எப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. பாருங்கள், நைஜீரியாவில் இப்போ சூடானில் எவ்வளோ கிறிஸ்தவர்களை கொண்டு குவித்துட்டு இருக்காங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட தன்மை மறுபடியும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். ஆல்ரெடி கோவிட் டைமில் நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு சண்டே லாக்டவுன் ப்ரெஷர் பண்ணாங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதே ஒரு தன்மை வேற ஒரு பேரில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டில் அடங்கி பயந்து நடுங்கிட்டு இருப்போம். இதுதான் நடக்க போகுது. ஆனால் சில கிறிஸ்தவர்கள் கடவுளுக்காக உண்மையாக இருக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கலாம். என்ன நேரிட்டாலும், ஈவன் என்ன சிறையில் போட்டாலும், இல்லை ஈவன் என்ன கடையில் போட்டாலும், இல்லை என்ன தூக்கு தண்டனை போட்டாலும் நான் கடவுளுக்காக உண்மையாக இருக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கடவுளுக்காக உண்மையாக இருக்கிறவர்கள் சித்திரவாதிகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இவங்க மூலியமாக, அதாவது இப்படி கடவுளுக்காக நிலைத்து நிற்கிறது மூலியமாக இவங்க மூலியமாக சத்தியம், உண்மை வந்து என்ன, இவங்க உயிரே போனாலும் எவ்வளோ உபத்திரம் அடைஞ்சாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க? கடவுளுக்காக நிலைத்து நிற்கிறாங்கன்றத மற்ற புறஜாதிகள், மற்ற உலகத்தார்கள், மற்ற சபையில் இருக்கிற பாபிலோன் சபையில் இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் அந்த குழப்பத்தில், அந்த ரோமன் கேத்தலிக் சிஸ்டத்தில், இல்லை அந்த சண்டே வர்ஷிப் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் என்ன பண்ணுறாங்க? இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு லவுட் க்ரை, நான் சொன்ன போல லவுட் க்ரைனா உறக்க செய்தி, க்ரைன்றது செய்தி, ஒரு உறக்க செய்தி, லவுட் க்ரை. மிட் நைட் க்ரைன்றது ஒரு நடுராத்திரியின் சத்தம், நடுக்காலத்தில் ஒரு டார்க் ஏஜஸ் சூழலில் நடந்த ஒரு காலகட்டத்தில் வந்த ஒரு செய்தி. அதெல்லாம் மில்லரைட்ஸ் காலத்தில் நடந்தது அப்படின்றத பார்த்தோம். ஸோ 1844 அது நடந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு 80+ இயர்ஸ்க்கு அப்புறம் லவ் க்ரை மெசேஜ் ஆவலாம் நம்ம மத்தியில் காத்துட்ருக்கு. ஸோ லவ் க்ரை மெசேஜ் நான் பண்ணக்கூடியதும் லவ் க்ரை மெசேஜ் தான். ஸோ அதை ஸ்டார்டிங் ஆகிடுச்சு, இன்னும் பீக்காக ஒரு டைமில் வரும். அதுதான் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் கடவுளோட பிள்ளைகள் முத்திரை சீல் நடந்துருது. யார் கடவுளுக்காக நிலைத்து நிற்கிறவர்கள், உலகத்தர மார்க்கும் சீலும் டிஃப்ரெண்ட்டாக ஆகுது. அதாவது பதிரும் தானியங்களும் கடவுள் என்ன பண்ணுறாரு, கோதுமையும் வந்து பிரிச்சிடுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ கடவுள் வரக்கூடிய ஒரு ராஜாதி ராஜாவாக வராரு. ஸோ கையில் ஒரு கோலை எடுத்துகிட்டு வராரு. ஸோ பிரிக்கிறதுக்காக அவரோட பிள்ளைகளை பிரித்து, அவர் போட்ட விதைகள்னால, அவர் போட்ட ஊழியத்தினால, அவர் வளர்ந்து இருந்த அந்த மரங்களால், நம்ம அதுப்பட்ட செடிகள், நம்ம மரங்களை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இதுதான், இந்த தன்மை தான் என்ன பண்ணுறாங்க, காட் ஸ்டில் இந்த நேரம் இருக்க என்ன பண்ணுறாங்க, சீலிங்காக வெயிட் பண்ணுறாங்க. ரெவலேஷன் நம்ம படிக்கும் போது அது தெரிஞ்சுப்போம். ரெவலேஷன் 7 வரக்கூடிய அந்த இது ஹர்ட் நாட் ஹர்ட், அந்த உலகத்தை ஹர்ட் பண்ணாத அப்படின்றத அந்த 4 தேவ தூதர்களுக்கு காட் கட்டளை இடுறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த கட்டளை இடுறது என்னது, உலகம்ன்றது இங்கே ஒரு தேசத்தில் வரக்கூடிய அந்த காற்றுகள்ன்றது
ஒரு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ரெவலேஷன் 13 வரக்கூடிய சம்பவங்கள், ஒரு 4 தேவதூதர்கள் இருப்பாங்க. அந்த 4 தேவதூதர்கள் 4 காற்றுகளை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு தேவதூதன் வந்து அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. எதுக்காக ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா, இந்த காற்றுகளை நீ உலகத்தில் கடலில் இல்லை மரத்தில் இந்த காற்றுகளை அடிக்க விடாமல் நீங்கள் ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த காற்றுன்றது டிஸ்ட்ரக்ஷன், வரக்கூடிய உபத்திரவம் அப்படின்னு, உலகத்துக்கு வரக்கூடிய உபத்திரவம் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் இந்த 4 தேவதூதர்கள் 4 உலகளாவிய காரியத்தை குறிக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எதுக்காக அதை ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்கிறாங்கன்னா, கடவுளோட பிள்ளைகள் 144,000 பேர் சீல் அடையணும், அதுக்காக வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. ஸோ கடவுளோட 144,000 சீல் ஆகுறது, அதாவது இந்த லவ் க்ரை மெசேஜ், இந்த ரெவலேஷன், இந்த சண்டேலா மெசேஜை, இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் வரக்கூடிய இந்த முத்துது செய்திகளை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால அவங்கள என்ன பண்ணாத, ஹர்ட் பண்ணாத, அதை உபத்திரவது காலத்தை நீ அந்த விட்டுடாதன்ற தேவதூதரை ஸ்டாப் பண்ணுறாங்க. அதில் வரக்கூடிய அந்த ஹர்ட்ன்றது ஒரு தேசத்தையும், ஒரு கடல்ன்றது மல்டிடியூட்ஸ், பைபிளில் நம்ம பார்க்குறோம், ஒரு திரளான மக்கள் ஜனத்தொகைகளை குறிக்குது அப்படின்றத கிரேட் மல்டிடியூட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த மல்டிடியூட்ஸ் வந்து கடல், அப்புறம் மரம்ன்றது அந்த மக்களோட அந்த தேசத்தோட ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரீன்றது லீடர், அந்த எர்த்துன்றது ஒரு நேஷன், ஒரு கண்ட்ரியாக சொல்லலாம். ஸோ சீன்றது பீப்புள் அப்படின்றதுலாம். ஸோ ட்ரீ, சி அண்ட் எர்த், இந்த எர்த்தில் நியாயத்தீர்ப்பை காட் கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. இதனால இந்த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் வரைக்க கடவுளோட பிள்ளைகள் நிலைத்து சீல் ஆகிறதுக்காக ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் நம்ம ப்ரீஃபாக பார்த்து அதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களும் நீங்கள் போய் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க, செக் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். உங்கள் பாஸ்டர் இல்லை ஒரு 1000 கோடி பாஸ்டரை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். இதுதான் முழுக்க 100% நம்ம 200% உண்மைன்னு தெரிஞ்சதுனால தான் நான் இந்த பிளாட்ஃபார்மும் இதை நான் உங்கள்கிட்ட உறக்க செய்திகளாக நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறதா இருக்குது. ஸோ இதை எக்ஸாக்டாக நம்ம ரெவலேஷன் 11 நம்ம மேப்பிங் பண்ணி பார்க்கும்போது க்ளோரியஸ்ட் லேண்ட்ன்றது அமெரிக்கா தேசம், கடவுளோட ப்ராட்டஸ்டன்ட் கண்ட்ரிஸ் அண்ட் சர்ச்னு பார்க்க முடியுது. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாரையும் தாண்டி வந்துட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ பேப்பசி 1929 அதோட காயம், அதாவது போப்பு மார்க்கம் வேட்டிக்கன்ற அந்த தோற்றத்தோட காயம் சுத்தமானது. எப்போ அந்த அடி வாங்கின அந்த மிருகம் அடி வாங்கி காயம்பட்டது 1798 அடிப்பட்ட மிருகம் என்ன பண்ணுது, 1929 அந்த காயம் சொஸ்தமானது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ சொஸ்தமான மிருகம் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா சபைகளிலும் அவங்க வந்து தாண்டி வந்துட்டாங்க ஆல்ரெடி பார்க்க முடியுது. ஸோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்றதை பார்க்கணும். இன்னும் ஆகிட்டு இருக்குது, வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கூடியும் ஆகுது. ஆனால் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதை நம்ம மறந்துக்கூடும். ஸோ எக்கனாமிக்கல் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க, பையன் வாங்கவும் முக்க முடியாது. நம்மளால் இப்போ பார்க்க முடியும் பேங்க் சிஸ்டம்லேருந்து, டிஜிட்டல் கரன்சிலேருந்து எல்லாமே வந்து என்ன பண்ணுது, ஆல்ரெடி அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ ஒரு காரியத்தை கவர்மெண்ட்டுக்கு நம்ம எதிராக செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்னாலும் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம எக்கனாமிக்கல் வைஸில் நம்ம கஷ்டப்பட போகிறோன்றதை மறந்துக்கூடும். ஸோ கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில் அது இன்னும் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ பார்க்குறதுலாம் சும்மா ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக கண்ட்ரோல் கொண்டு வர போகிறாங்க. யார், கடவுள் பிள்ளைகளுக்கு, அதாவது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த சண்டே லாக்டவுன், சண்டே லான்ற அந்த ஒரு சிஸ்டத்துக்கு எதிராக இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அவங்களால வாங்கவும் விற்கவும் முடியாது. ஸோ குளோபலாக உலகளாவிய அந்த பவர்ஃபுல் அதிகாரத்தை உடையவர்களாக ஆயிடுறாங்க. ஸோ verse 44 இது பீக் ஆகி இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பர்சிக்யூட் பண்ணுற அளவுக்கு அவங்க துணிஞ்சிடுறாங்க. அதாவது ஜெயிலில் போடுறதும் இல்லை ரொம்ப விரோதமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்க்க. இந்த நேரத்தில் தான் கடவுளோட பிள்ளைகள் லவ் க்ரைம் மெசேஜ் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இந்த முத்துது செய்திகளை இன்னும் உறக்க உலகத்துக்கு சொல்லக்கூடியவர்களாக ஆயிடுறாங்க. கடவுளோட கற்பனையும் கடவுளை போல விசுவாசம் உடையவர்களாக ஆயிடுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ கீப் த செயின்ஸ், கீப் த கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ். ஃபெய்த் இன் ஜீசஸ் கிடையாது, ஆல்ரெடி ஃபெய்த்தாக கடவுள் மேலே விசுவாசம் உடையவர்களாக இருந்தாங்க. இப்போ ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ், இயேசுவை போல விசுவாசம் உடையவர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட உறக்க செய்திகளை சொல்கிறாங்க. ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ், ஃபெய்த் இன்னுக்கும் ஃபெய்த் ஆஃபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அதை படிங்க, ஒரு நாள் நம்ம அதையும் படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் இப்போ இந்த ப்ராஃபிட்டிக்கல் சீரியஸ் முடிச்சுட்டு பிறகு முழுக்க ஜென்ரல் டாபிக்ஸை நம்ம போக போகிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், கடவுள் எனக்கு வெளிப்படுத்தின அப்படிப்பட்ட சத்தியங்கள், அப்படிப்பட்ட என்ன சொல்கிறது, ஒரு டேஸ்ட்ஃபுல் இயர்ஸில் நான் ஃபேஸ் பண்ணது எல்லாத்தையும், நான் கற்றுக்கினது எல்லாத்தையும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தான் இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே என்னோட நோட்ஸ் கிடையாது, நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு பப்ளிக் ஒரு இண்டிவிஜுவல்
ஒரு நோட்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்து படிக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச்சாக தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். இது எல்லாமே என்னோட வார்த்தைகள் கிடையாது, என்னோட சபையும் இல்லை, என்னோட பின்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு தன்மையும் கிடையாது. முழுக்க நம்ம ChatGPT பயன்படுத்தி அது உண்மையானதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மேபி அதை கம்பேர் பண்ணுறோம். ஸோ எல்லா விஷயங்களும் வந்து கனெக்ட் பண்ணி எல்லா டாட்ஸும் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ காட் பீப்புள் என்ன இந்த டைம்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க வாழக்கூடிய எல்லா வாழ்வில் சொல்லும் எல்லா தன்மையும் எல்லா ஹெல்ப்பும் அவங்க இழந்து போயிடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ லீகலாக, அதாவது அரசாங்கத்துக்கு ஒபே பண்ணக்கூடிய கை கொள்ளக்கூடிய விஷயங்களில் அவங்க அழுத்தம் சந்திப்பாங்க, அவங்கள வந்து பயன்படுத்துவாங்க, த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து தேச துரோகியாவோ குற்றவாளியாக அவங்கள நியமிப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, லேட்டர் ரைன், அதாவது முன்மாறிய பெற்றவர்கள் பின்மாறிய பெற்றுக்கொண்டு ஆவியானவர் மூலியமாக இன்னும் போல்டாக சமாதானம் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப சூப்பர் நேச்சுரலாக கடவுளோட ஹோலி ஸ்பிரிட் பெண்டிகாஸ்ட் டைமில் எப்படி சீஷர்களுக்கு காட் ஹெல்ப் பண்ணாங்களோ அப்படிப்பட்ட தன்மையை உடையவர்களாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போயிட்டு இந்த மெசேஜ், அதாவது 3 இயர்ஸ் மெசேஜை என்ன பண்ணுறாங்க, உலகம் முழுவதும் இந்த கடைசி வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த கிருபையின் காலம் இந்த உலகத்து மனிதர்களுக்கு கொடுக்குறது நோவா காலத்தில் நடந்த போல் அந்த டோர் ஃபைனலாக ஷட் ஆகுறதுக்கு முன்னாடி நோவா ஒரு கடைசி மெசேஜ் பண்ணியிருப்பாங்கள்ல, அதை 120வது வருஷத்தில் ஒரு மெசேஜ் இருந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் பாருங்களேன். அந்த மெசேஜை பண்ணுறவர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த பேழையோட டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ப்ரொபேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கடவுளோட பிள்ளைகள், கடவுளுக்கு உண்மையாக இருக்க அந்த 144 சீலானவர்கள் இந்த மெசேஜை உலகம் முழுவதும் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டைம் ரொம்ப 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 குறுகிய ஷார்ட்டாக இருக்க போது. மேபி நம்ம இருக்க இந்த லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் வந்து ரொம்ப நேரங்கள் ரொம்ப வருடங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேபி இந்த சண்டே லார்ட் பீரியட் ரொம்ப இன்டென்சிவாக கொஞ்சம் காலம் இருக்கும். உதாரணத்துக்கு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்குது, அதை பற்றி நான் முழுமையாக தெரிஞ்சுக்கல. மேபி என்னோட ஐடியாலஜி படி மேபி ஒரு 45 டேஸாக இருக்கலாம், இல்லை 1000 நிறைய பேர் இருக்க 1260 டேஸ், லிட்டர் டேஸ் 3 வருடங்கள் இருக்கலாம், இல்லை 60 நாட்கள் இருக்கலாம், 70 நாட்கள் இருக்கலாம், எப்படி இருக்கு. ஆனால் 15 நாட்களாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப குறுகியல். ஆனால் அதிகபட்சம் 3 வருடங்களுக்கு இருக்காது. அதிகபட்சம் 15 நாள்லேருந்து 3 நாட்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும்ன்றது என்னோட இது 15 டேஸ்லேருந்து 3.5 இயர்ஸில் இருக்கலாம். ஸோ அதோட ப்ரீஃப் நாலேஜ் அந்த கடவுள் வெளிப்படுத்தலை, அது எவ்வளோன்றது நம்மளுக்கு வெளிப்படுத்தலை. நம்ம அதுக்குள்ளே டைம் அண்ட் டேட்ஸ் அண்ட் அந்த ப்ராஃபிட்டிக்கலில் தெரிஞ்சுக்கும் போது ஸோ ஒரு 3 வருடங்களா 15 நாள் தானே. ஸோ கொஞ்சம் அதுக்காக அந்த பிரச்சனைகளுக்காக நம்ம செயல்படுத்த, ஐயோ ஆண்டவர் வந்துட போகிறாரு, அந்த ஈவெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை தயார்படுத்துவோம் மாரி நம்ம உண்மையாக நம்மளை ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் காட் டேட் அண்ட் டைமை அறிவிக்கலை. மேபி ஈவன் காட் அந்த 144,000 பேருக்கு ஒரு டைம் ஆஃப் பீரியடில் அந்த டேட் அண்ட் அவரை காட் தெரிவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் காட் வரக்கூடிய நேரத்தில் அப்படி இது பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் என்ன பண்ண முடியுது, ரொம்ப ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது. அந்த டைமில் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, இண்டிவிஜுவலாக அவங்க இது பண்ணுவாங்க. எந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்னால கடவுள் பயன்படுத்தினாலும் அவங்க ஆல்ரெடி சீல் ஆகிட்டாங்க, அவங்க கேரக்டரில் சீல் ஆகிட்டாங்க. அவங்க எல்லா ப்ரெஷர்லும் அவங்க தனித்து நின்று அவங்க செயல்படுத்தக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ ஒய் கிரேட் ஆஃப் ட்ரபிள் வந்து ஏன் வந்து அது ரொம்ப குளோபலி இருக்குன்னா, அது ப்ரொபேஷன் உலகத்துக்கு முடிவுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஸ்டில் வந்து கடவுளோட வாய்ப்பு கிருபை வந்து கடவுள் கொடுக்கப்படுறாரு. ஸோ அது வந்து குளோபலாக இருக்குது, அது விசிபிளாக எல்லாருக்கும் தெரியப்படுது. ஸோ இந்த நேரத்தில் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதாவது கட்டாயப்படுத்துகிறாங்க. எது மார்க், எது சீல், எது உண்மையான கடவுளை கற்பனைக்கு உண்மையாக இருக்கிற மனிதர்களுக்கும் உலகத்தார் காம்ப்ரமைஸ் ஆகிறவர்களுக்கும் வித்தியாசம் தெரியுது. ஆல்ரெடி இப்படிப்பட்ட ஃபோர்ஸ்ஃபுல் டைம்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இப்போவே நிறைய கிறிஸ்தவர் என்ன பண்ணுறாங்க, காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. அவங்களாம் இந்த கணக்கிலே வர முடியாது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லவ் கிரைம் மெசேஜை ஒரு வார்னிங்கை நம்ம கொடுக்குறோன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட வார்னிங் மெசேஜில் கொடுக்குறவர்களாக நம்ம இருப்போமா, இல்லை அந்த வார்னிங் மெசேஜில் கேட்டுட்டு ஸ்டில் கடைசி அந்த சான்ஸில் வெளியே வரவர்களாக இருப்போமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஸ்டில் இந்த டைமில் ப்ரொபேஷன் கிருபையின் காலம் வந்து ஓப்பனில் தான் இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ பீப்புள் அவங்க மறுபடியும் அந்த நேரத்திலும் ஸ்டில் டிசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். மேபி எனக்கு இருக்காது. ஆல்ரெடி நான் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி கடவுளோட சத்தியம் வெளிச்சம் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஆல்ரெடி ஒரு டைம் ஆஃப் ப்ரொபேஷன் முடிந்தது. அதாவது கடவுளோட பிள்ளைகளுக்கு, கடவுளோட சபைக்கு ஒரு டைம் ஆஃப் ட்ரபிள். எனக்கு நான் 100% சொல்வேன், எனக்கு அந்த டைமில், அதாவது கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் சண்டேலாம் போட்டுட்ட பிறகு கிருபையின் காலம் முடியறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய நேரத்தில் சத்தியம் தெரிஞ்சவர்கள், உண்மை தெரிஞ்சவர்கள், வசனம் தெரிஞ்சவர்களுக்கு
ப்ரொபேஷன் முன்னாடியே முடிஞ்சிடும். ஈவன் ஸ்பெஷலாக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு முடிஞ்சிடும்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதை செப்பரேட் டாபிக் நம்ம எடுத்து அதெல்லாம் படிப்போம். ஸோ நம்ம முழுக்க எல்லா குழப்பத்துக்கும் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் அங்கே கொடுக்குறோம், வரக்கூடிய டாபிக்ஸில் அதோட ரிசல்ட்டாக இருக்கும், ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஏன் எப்படின்றத நான் சொல்கிறத படிங்க. எப்படி வந்து அட்வென்டிஸ்ட்டுக்கு வந்து இது சண்டேல டைமில் வந்து ப்ரொபேஷன் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சத்தியத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆல்ரெடி சீல் ஆயிட்டாங்க. இப்போ சீல் ஆனவங்க தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, போயிட்டு சீல் ஆகாதவர்களை, அதாவது மார்க் உடையவர்களை, மிருகத்தின் முத்திரை உடையவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அழைப்புகளை கொடுக்குறாங்க அப்படின்னு, உலகத்தார்கள் அழைப்புகளை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பைபிள் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கலாம், அந்த டாபிக்ஸ் நம்ம படிக்கணும். ஸோ இப்போ பாலிலேட்டட் டைம் ஆஃப் ட்ரபிள் முடிஞ்சாச்சு, கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளும் நம்ம பார்த்துட்டோம். சண்டேலா டைம்லேருந்து உலகத்துக்கு முடியக்கூடிய அந்த ப்ரொபேஷன் கிருபையின் காலத்துக்கு நடுவில் நடக்கக்கூடியது கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள்ன்றது. இப்போ கடவுளோட பிள்ளைகள், அதாவது மெசேஜ் யாரெல்லாம் சத்தியத்தை கடவுள் அழைப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பம். ஏன் இந்த டைமில் நடக்குது, அதாவது 45 வேர்ஸ்லேருந்து இது வேர்ஸ் 1, அதாவது 12 சாப்டர் 12 வேர்ஸ் 1, அதாவது ப்ரொபேஷன் வேர்ஸ் 1 முடியுது, சாப்டர் 12 வேர்ஸ் 1 முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டைமில் வேர்ஸ் 45 என்ன பண்ணோம், ஒரு டெத் டிகிரி கொடுக்குறாங்க, அதாவது மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ஃபைனலாக ஒரு கொலை மரண தண்டனை உலகம் முழுவதும் கொடுக்கப்படுது. அந்த டைம் தான் மிகாவேல் இந்த டைமுக்கு அப்புறம் எழுந்துக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன் முடிஞ்சிடுது. இந்த எக்ஸாக்ட் டைமை பார்க்கணும். ஸோ நான் ஈவெண்ட்ஸை தான் நம்ம படிச்சுட்டு வரோம், இந்த நாள், இந்த டேட், இந்த இதுன்றதை நான் எதுவுமே தீர்க்கதரிசியும் கிடையாது. நான் ஒரு ப்ராஃபிட்டிக்கல் ஸ்டூடெண்ட். நான் வந்து தீர்க்கதரிசனம் அதிகமாக படித்து ஒரு ஆர்வத்தை செலுத்தக்கூடிய இது நம்ம அதை தான் படிச்சுட்ருக்கோம், அந்த நோட்ஸ் தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ அந்த ஈவெண்ட்ஸை தான் நம்ம மார்க் பண்ணுறோமே தவிர டேட்டும் இயரும் நம்ம மார்க் பண்ணல. ஸோ இப்போ நம்ம என்ன காலகட்டத்தில் இருக்கோன்றது ஆல்ரெடி அந்த ஈவெண்ட்ஸில் வரக்கூடிய ஈவெண்ட்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் இருக்குது, இப்படி நடக்க போது, இந்த காலகட்டத்தில் போக போகிறாங்க, இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மக்கள்கள் இப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட மக்கள் இந்த சந்தர்ப்பங்களை ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த ஐடியாலஜியை புரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சுக்கும் போது நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம், எந்த காலகட்டத்தில் இருக்கோன்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த யாக்கோபின் உபத்திரவ காலகட்டத்தில் எந்த மீடியேட்டரும் இருக்க மாட்டாங்க. அதாவது கடவுளோட பிள்ளைகள் கடவுள் சீலாக இருந்துடுறாங்க, கடவுள் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சாத்தானோட பிள்ளைகளும் உலகத்தார்களையும் ஹெல்ப் பண்ணக்கூடிய முடியாத அளவுக்கு சீல் ஆயிடுறாங்க. ஸோ டோட்டல் குரூப், தெர் ஆர் 2 குரூப்ஸ் தான் இந்த உலகத்தில் இருக்குது. இந்து, முஸ்லீம், அப்படி இப்படின்னு பல கோடி 1000 கடவுள்கள், மதங்கள், டிஃப்ரென்ஸ் அண்ட் கண்ட்ரிஸ் அண்ட் டங்ஸ் எல்லாம் கிடையாது, லாங்குவேஜ், நிறம்லாம் கிடையாது. 2 குரூப், ஒன்று கடவுளுக்குள்ளே இருக்க குரூப்ஸ் அண்ட் சாத்தானோட உலகத்தார் அப்படின்றத பார்க்கும். ஸோ எவன்லி பீயிங்ஸ், எவன்லி மென்டாலிட்டி இருக்கக்கூடிய குணம், கடவுளோட பிள்ளை, காட்லி பீப்புள் அண்ட் வேர்ல்ட்லி பீப்புள் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த உலகத்தார் பீப்புளுக்கு ஆப்போசிட்டாக இருக்க காட்லி பீப்புளுக்கு தான் யாக்கோபின் உபத்திரவு காலம் அப்படின்றது. இந்த உபத்திரவு காலத்துலாம் கடவுளோட பிள்ளைகளுக்கு மரண தண்டனையை உலகம் முழுவதும் அறிவிக்கிறாங்க. ஸோ இவங்களை தீவிரவாதியை தேடுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க மலைகளுக்கும் காடுகளுக்கும் போகிறாங்க அப்படின்றது ஒரு சின்ன ஞாபகம் வருது. ஸோ லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளில் நம்ம இப்போ சிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில் ஆல்ரெடி கண்ட்ரியில் இவங்க பிளான் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, கிரேட் டைம் ஆஃப் சண்டேலா போட இப்போ உலகத்தில் சட்டம் போடுவாங்க, அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கண்ட்ரி லிவிங்கில் வாழக்கூடிய, அதை ஆல்ரெடி பிளேஸ் பண்ணி பிச் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த சண்டேலா போடக்கூடிய நேரத்தில் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில் அவங்க மூவ் ஆகி கண்ட்ரிக்கு போய் செட் பண்ணுறாங்க. ஸோ வாங்கவும் விற்கவும் முடியாது, அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த தற்சார்பு வாழ்க்கையில் அவங்க ஒரு இப்போ என்ன பண்ணணும், நம்ம தண்ணிக்காக நம்ம கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருப்போம், நம்ம பெட்ரோலுக்காக, எலக்ட்ரிசிட்டிக்காக, ஃபுட்டுக்காக, இப்படிப்பட்ட அத்தியாவசிய தேவைக்காக தான் நம்ம வந்து கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருப்போம். இது மூலியமாக தான் அவங்க மார்க் ஆஃப் த பீஸ்ட், அந்த சண்டே லான்றத அந்த சட்டத்தை போடுறாங்க. ஆல்ரெடி கோவிட் டைமில் அதோட பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ அதே பேட்டர்ன் இந்த காலகட்டத்தில் நடக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அது எப்படி நடக்குது, இன்னும் இன்டென்சிவாக நடக்குதுன்றத நம்ம இப்போ இருக்கக்கூடியது லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள். நம்ம சிட்டியில் இருக்கோம், ஊழியத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நான் சிட்டியில் தான் இருக்கேன். ஸோ ஊழியத்தை ஃப்ரீடமாக என்னால் பண்ண முடியுது, வாங்க முடியுது, விற்க முடியுது, அங்கே ட்ராவல் பண்ண முடியுது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ சண்டேலா டைமில் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போயிடுவாங்க. அப்போ நான் கவர்மெண்ட்டும் மற்ற எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நான் இண்டிபெண்டன்ட் லைஃப் வாழ ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ நான் கண்ட்ரிக்கு மூவ் ஆவேன். ஸோ நான் நான் கிடையாது, மேபி யாரெல்லாம் கடவுளோட பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் பொதுவாக நான்ன்றது சொல்கிறேன். ஸோ கடவுளோட பிள்ளைகள் எல்லாரும் கண்ட்ரி லிவிங்க்கு போயிடணும். ஸோ அங்கே போயிட்டு அவங்க இண்டிபெண்டன்ட் லைஃப் வாழ்வாங்க, கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அதன் மூலியமாக
கடவுளோட பிள்ளைகள் மூலியமாக உலகத்தார்களுக்கு செய்தி போகும். ஸோ இப்படிப்பட்ட செய்தியின் மூலியமாக ட்ரபிள் அடையக்கூடிய, ஆல்ரெடி வாங்கவும் விற்க முடியாத லாக் பண்ணி ஒரு லீகலைஸ்டு ஒரு சிஸ்டம் போட்டு தான், ஒரு சண்டே லாக்டவுன் போட்டு தான் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இல்லை இவங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் இவங்களும் இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கும் போது இவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாத சூழ்நிலைக்கு அவங்க இண்டிபெண்டன்ட் லைஃபுக்கு, கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்டன்ட் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால இன்னும் ட்ரபிள் ஆகுது. அப்படிப்பட்ட வாழ்வியலில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உறக்க செய்திகளை லவ் க்ரை மெசேஜை சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு மரண தண்டனையை கொடுக்கப்படுறாங்க. இந்த மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, சீல் ஆயிடு ஆல்ரெடி இருக்கக்கூடியவர்கள் இப்போ கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளுக்கு ஒரு ஸ்டெப் இன் எடுத்து வைக்கிறாங்கன்றதை நம்ம மறந்துக்கூடாது. இப்போ கடவுளோட பிள்ளைக்கு கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கடவுள் மீடியேட்டர் கிடையாது, அது கடவுள் பரிந்து பேசக்கூடிய தன்மைக்கு முடிஞ்சிடும், அதை மிகவும் எழுந்துக்கிறாங்க. அந்த நியாய தீர்ப்பு முடிந்ததுன்னு பார்க்க முடியுது. ஸோ கடவுளோட பிள்ளைகள் கடவுளோட கேரக்டர் சீல் ஆயிட்டு இருக்காங்க, நிலைத்து நிற்கிறாங்க. சாத்தானோட பிள்ளைகள் சாத்தானோட அந்த குணத்தில், பாவ உலகத்தில், பாவமான தோற்றத்தில், அந்த குணத்தில் சீல் ஆகிடுறாங்க. ஸோ 2 குரூப்ஸ் இதாகிடுறது. கடவுள் இப்படி லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் பீப்புளில் இருக்கவங்களுக்கு தான் இப்போ எல்லா காரியங்களும் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில் நம்மளே ஹெல்ப் பண்ணிக்கணும். காடும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ப்ளஸ் என்ன பண்ணுவாங்க, சில உபத்திரவு காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய காட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் டைமில் தான் எலியாவை போல் என்ன பண்ணுவாங்க, மரண தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் எலியாவுக்கு எப்படி போசிச்சாங்களோ காகம் போசிச்சிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் போசிப்பாங்க. நிறைய பேர் இந்த சண்டேலா டைமில் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள்லேயே என்ன பண்ணுவாங்க நினச்சிட்டு இருக்கோம், நம்ம காகம் போசிக்கும், எனக்கு கடவுளை போசிக்கணும். ஆல்ரெடி காட் பல வருடங்களுக்கு முன்னாடி அம்மையார் மூலியமாக இந்த செய்திகளை கொடுத்துட்டாங்க. நீ இண்டிபெண்டன்ட் லைஃப்குள்ளே வந்துடணும், அதாவது ஒரு கண்ட்ரி லிவிங் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்துடணும். நம்ம யாருமே டிபெண்ட் பண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை, கவர்மெண்ட்டும் மெயினாக டிபெண்ட் பண்ணக்கூடாது. அது மூலியமாக தான் அவங்க மிருகத்தின் முத்திரையை தரித்துக்கொள்ள அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்றத நம்ம ஆல்ரெடி நிறைய வார்னிங் மெசேஜை பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் என்ன பண்ணோம், மூவ் ஆகி ஜாக்கட் டைம் ஆஃப் ட்ரபிளுக்கு ஸ்டெப் இன் வைக்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் மீடியேட்டர் இருக்க மாட்டாங்க, எந்த பாவ மன்னிப்பு கிடையாது. பாவம் செய்கிறவர்கள் பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க, பாவம் செய்யாதவர்கள் நிலைத்து நிற்பாங்கன்னு பார்க்கணும். ஸோ சுவிசேஷம் எந்த ஊழியமும் கிடையாது. கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் சண்டேலா டைம்லேயே நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே மெசேஜ் அண்ட் ஊழியம் எல்லாமே நடக்கப்படுதுன்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் செகண்ட் சான்ஸ் கிடையாது, டிசிஷன் எடுக்க முடியாது, நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. ஆல்ரெடி வார்னிங் மெசேஜ் முடிஞ்சது. ஸோ மேபி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும், நோவா காலத்தில் 7 நாளுக்கு அப்புறம் ஃப்ளட் வந்துச்சு. ஆனால் 7 நாள் முன்னாடியே டிசிஷன் எடுத்துட்டாங்க. நோவாவும் அவங்க குடும்பமும் எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி அந்த பேழைக்கு வெளியே இருக்க பிள்ளைகளும் என்ன பண்ணிட்டாங்க, டிசிஷன் எடுத்துட்டாங்க. அவங்க பேழைக்குள்ளே இருக்க போகிறாங்களா வெளியே இருக்க போகிறாங்களா, அவங்களும் டிசிஷன் எடுத்துட்டாங்க. ஸோ அழைப்பு அதுக்கு முன்னாடி 120 வருஷமாக கொடுக்கப்பட்டது, மெசேஜ் முடிந்தது. ஸோ டிசிஷன் எடுத்தாச்சு. நோவா அந்த 8 பேர் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க, மற்ற கோடியான மக்களுங்களும் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. ஸோ 2 டிசிஷன் எடுக்கப்பட்டது ரொம்ப க்ளீனாக தெரியுது. ஸோ ரெவலேஷன் 22:1 அந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது ரொம்ப 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 யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இது இன்டர்னல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்டர்னலாக யார் ப்ரொபேஷன் முடிந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஆனால் கடவுளோட பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, முழுமையாக கடவுளை மட்டுமே சார்ந்து, அதை ஆல்ரெடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, என்ன கேரக்டரில் இருந்தாங்களோ அந்த தோற்றத்தில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட பயம் எல்லாமே போயிடுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவங்க பாஸ்ட் சின், அவங்களோட பாவம், அந்த தோற்றம் எல்லாமே போயிடுச்சு. முழுக்க இயேசுவோட குணத்தையும் இயேசுவை பின்பற்றுறவர்களாக அவங்க இருக்காங்க. அவரோட ரத்தத்தினால, அவரோட ரைச்சஸ் அந்த ஆடைகளை, அவரோட நீதியின் வஸ்திரத்தை உடையவர்களாக ஆயிடுறாங்க. இவங்க ஆல்ரெடி அந்த பாவத்தில் விக்ட்ரி ஓவர் சின், அந்த பாவத்திலேருந்து ஜெயிச்சு வந்துடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ கடவுளோட பிள்ளைகள் மட்டுமே இந்த ஜாக்கப் டைம் ஆஃப் ட்ரபிள்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஸோ விசிபிளாக யார் நரகத்துக்கு போக போகிறாங்க, யார் பரலோகத்துக்கு போக போகிறான்னு விசிபிளாக ஒரு தோற்றம் தெரியலனாலும் அவங்களோட விசுவாசம் உடையவர்களுக்கு மட்டுமே என்ன பண்ணுறாங்க, இதில் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்காங்க. இது எக்ஸாக்டாக ரெவலேஷன் ஜெரேமியா 30:7 பார்க்க முடியும். ஒரு ஜாக்கப் டைம் ஆஃப் ட்ரபிளில் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் கடவுள் என்ன பண்ணுவார், கடவுளுக்காக இயேசுவை பின்பற்று கடவுள் நிலைத்து நிற்கிறவர்களுக்கு இப்போ கண்ட்ரி லிவிங்கை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மலைகளுக்கும் காடுகளுக்கும் அவங்க ஒளிஞ்சுக்கு போகிறாங்க. அந்த கொலை மரண தண்டனைக்கு பயந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுளும் உதவி செய்யலை, இப்போ கவர்மெண்ட்டும் விரோதமாக இருக்குது. இப்படிப்பட்ட காலகட்டம் அவங்க மலைகளுக்கும் இதுக்கும் அவங்க ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் கடவுள் எலியாவுக்கு எப்படி காகத்து மூலியமாக போசிச்சாங்களோ அது போல் சூப்பர் நேச்சுரலாக போசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில் நம்ம தான் நம்மளை
நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப 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 தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஜாக்கப் டைம் ஆஃப் ட்ரபிளில் மட்டுமே தான் காட் ஹெல்ப் பண்ணுவாங்க. கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் நம்ம லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிளோட முடிவில் இருக்கும், கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளோட ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம கண்ட்ரி லிவிங்கில் போயிட்டு செட் பண்ணி நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்கு போகக்கூடிய அந்த தன்மையில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவர்கள் அங்கே போய் இருந்துப்பாங்க. ப்ரிப்பேர் பண்ணாதவர்கள் ரொம்ப 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 ஷார்ட் டைம் இருக்குது, நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவர்களாக இருக்கணுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அந்த நேரத்தில் நம்மளை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. ஸோ இந்த நேரத்தில் வெளிப்படையாக என்ன தெரியும், டெட் டிகிரி செட் பண்ணிடுறாங்க. ஸோ விக்கெட் அவங்க வெயிட் பண்ணுறாங்க, அந்த எப்போ மரண தண்டனை எப்போ கொடுப்பாங்க, கொலை தண்டனை எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத வெயிட் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் வாதைகள் யாரெல்லாம் கடவுளுக்கு விரோதமாக இருக்க அந்த விக்கெட் பீப்புள், அந்த பாவிகளுக்கு வாதைகள் பொழியப்படுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ கடவுளோட பிள்ளைகள் காட்டுக்கும் மலைகளுக்கும் போயிட்டு அவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ கடவுளை அவங்கள பாதுகாக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அவங்க பப்ளிக்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, காட் மற்ற பப்ளிக் மற்ற விக்கெட் பீப்புளை மட்டுமே தான் அவங்க பனிஷ் பண்ணுறாங்களே தவிர மற்ற கடவுளோட பிள்ளைகள் சூப்பர் நேச்சுரலாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஜாக்கப் டைம் ஆஃப் ட்ரபிளில் வாழக்கூடிய அந்த 144,000 அந்த கூட்டம் மட்டுமே தான் இது இந்த சாம்ஸ் 91 பார்க்கக்கூடிய, அதாவது வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இடது பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும் எதுவுமே ஒன்று பாதிக்காது. அப்படி இப்படின்னு அந்த ஒரு லிஸ்ட் அவுட் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் பிடிச்சமான ஒரு அதிகாரம். ஸோ இப்படிப்பட்ட அதிகாரம் இந்த மக்களுங்களுக்கு மட்டுமே தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த அதிகாரத்தில் கொடுக்கக்கூடிய எல்லா குவாலிஃபிகேஷனும் அந்த 144,000 அந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த மக்கள்கள் ரொம்ப 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 இதை அனுமதிப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணுமா? இப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் அதுதான் இது வரைக்கும் யாருமே பாடாத அந்த பாடுன்றது அந்த மோசேயனோட பாட்டை அவங்க பாடுவாங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அந்த பாடல்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் யாருமே இந்த உலகத்தில் எந்த கிறிஸ்டியானிட்டி, எந்த கிறிஸ்தவன், எந்த மனிதனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மக்கள்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மக்களில் நீங்களும் நானும் இருக்கணுன்றது தான் காட் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த நேரம் ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த நேரமும் கொஞ்சம் குறுகிய காலம் அப்படின்றத பார்க்க முடியுது. மேபி ஒரு வருடங்களோ இல்லை 10 நாட்களோ எப்படியா இருக்கலாம், ஆனால் குறுகிய காலம்னு பார்க்க முடியுது. ஸோ ஃபைனல் ஈவெண்ட் ரொம்ப ரொம்ப ரேப்பிடாக இருக்க போகுது. ஸோ நான் அதை பார்க்குறேன், ரொம்ப என் கண் முன்னாடி பார்க்க முடியுது. ஸோ இந்த 2 வருடங்கள் ஸ்டார்ட் ஆகி இந்த 3 மாதங்கள்லேயே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தீர்க்க தரிசனம் நிறைவேறதை பார்க்க முடியுது. ஸோ ஜான்வரி அண்ட் டிசம்பர் டைமில் நான் இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் அமெரிக்காவில் உருவானதை நான் பார்க்க முடியுது. ஸோ இப்போ மார்க் ஆஃப் த பீஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறத எக்கனாமிக்கல் வைஸில் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வரதை பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியலாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்தது மார்க் ஆஃப் த பீஸ்ட், அடுத்தது பர்சிக்யூஷன். அப்புறம் என்ன பார்க்க முடியுது, மரண தண்டனை முடிச்சிட்ட பிறகு ஜாக்கப் டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்றது உலகத்துக்கு ப்ரொவிஷன் முடிந்தது. ஸோ சில மாதங்களில் சில வருடங்களில் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடக்க போகுது. ஸோ நம்ம கடைசி காலத்தில் கடைசியில் இருக்கும். ஈவன் அது வருடத்தின் ரீதியாக கூட நான் எவ்வளோ கிட்ட வந்துட்டோம், மேபி அந்த நாள் இந்த வருடங்கள் நான் பாயிண்ட் பண்ண போகிறதில்ல, ஆனால் எவ்வளோ கிட்ட இருக்குன்றத புரிஞ்சிக்க நம்ம ட்ரை பண்ணணும். 6000 வருடங்களோட முடிவில் இருக்கும். ஸோ 2027 35 இந்த 6000 வருடங்கள் முடியுது. மேபி 2008 28 29 30 31 எது வேணா இருக்கலாம், இல்லை 35 இல்லை எப்படி வேணா. ஏன்னா இந்த காலகட்டத்தில் 6000 இயர்ஸோட பீரியட் முடியுது. ஸோ 6000 வருடங்கள் நம்ம உலகம் பாவத்தில் இருந்து 7000 வருடங்கள் பரலோகத்தில் போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இப்படிப்பட்ட டாபிக்லாம் நம்ம பேச போகிறோம். ஸோ 6 நாள் கடவுள் உலகத்தை படைச்சாங்க, பாவத்தில் லேபர் பண்ணாங்க. ஸோ 7வது நாள் அவங்க ஓய்ந்திருந்தாங்க. அதுவே மக்களும் கடவுளும் நம்மளும் என்ன பண்ண போகிறோம், சேர்ந்து 7000 வருடங்கள் 1000 வருடங்கள் பரலோகத்தில் போய் ஓய்ந்திருக்க போகிறோம். இப்படிப்பட்ட டாப்பிக்கை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் நம்ம verse 40 நம்ம லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கிங் ஆஃப் நார்த்து அதை பேபசி, அமெரிக்கா மற்றும் உலக தலைவர்கள், யுனைடெட் நேஷனாக இருக்கலாம், இல்லை போர்ட் ஆஃப் பீஸாக இருக்கலாம், இல்லை எல்லா தலைவர்களும் உள்ள தேசம் எல்லாமே எல்லாம் நாட்டு ஃப்ரீமேசன் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த மிருகத்தை முத்திரையை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு, சண்டேலான்றதை கொண்டு வரதுக்கு ஆல்ரெடி அவங்க என்ன பண்ண அந்த சவுத் செக்குலர் பவர்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி வரணும். அதை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை அவங்க தாண்டி வரணும் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி எக்கனாமிக்கல் வைஸில் அவங்க எல்லாத்தையும் மேல் கொண்டு வந்துட்டாங்க. verse 41
அது சர்ச் வந்து பொய்யான வந்து உபதேசத்துக்குள்ளெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ சர்ச்சுக்கு, ஒரு சபைக்கு, கிறிஸ்துவ சபைக்கு ஒரு ஷேக்கிங்ன்றதை பார்க்க முடியும். ஸோ ட்ரபுள்னு பார்க்க முடியும். ஸோ நம்ம நிலைத்து நிற்க போகிறோமா இல்லை கடவுளுக்கு விட்டு விலகி போக போகிறோமா அப்படின்ற ஒரு ட்ரபுள் அப்படின்றத லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபுள் அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ இந்த லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபுள் ஃப்ரீடமாக இருக்கும், எந்த பெர்சிக்யூஷன், எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை, ஆனால் ஃப்ரீடமாக இருக்கும். ஆனால் இன்டர்னலி ஒரு பர்சனலாக நம்ம ஃபேமிலியில், சர்ச்சில் மற்றும் நம்ம வேலையில், நம்ம குடும்பத்தில், நம்ம உணவில் மற்றும் எல்லா விஷயத்திலும் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அது இன்டென்சிவாக ஆகுது, ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகுது. ஸோ verse 41 கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளோட ஸ்டார்டிங்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து லிட்டில் டைம் ஆஃபோட லேட் அப்படின்றது முடிவுன்னு பார்க்குறோம். ஸோ வந்து இந்த துவக்கத்துக்கும் இந்த துவக்கத்திலும் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஏர்லிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ லேட்டுக்கு வந்திருக்கோம். verse 41 லேட் இருக்கும். ஸோ சர்ச்சுக்குள்ள வந்து எல்லா அவங்களோட பொய்யான உபதேசத்தும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கடவுளோட சபையும் கடவுளோட கிறிஸ்துவும் என்ன பண்ணுறாங்க, உலகத்தை பின்பற்றுறவர்களாக ஆயிட்டாங்க. ஸோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ ஷேக்கிங் நடக்குது. ஸோ இப்போ சண்டேலான்றது போடக்கூடிய அந்த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளோட ஸ்டார்டிங்கில் நம்ம இருக்கோம். அப்படி இந்த 2026 அதோட ரொம்ப ப்ராஃபிட்டிக்கல் இயரான ஒரு துவக்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ verse 42 and 43 வந்து கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், எக்கனாமிக்கல் ப்ரெஷர் ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இந்த சட்டத்தை சண்டேலாவை பின்பற்றாதவர்கள், யாரும் கீழ்ப்படியாதவர்கள், அவங்களால வாங்கவும் முடியாது, அவங்களால விற்கவும் முடியாது. அப்படி அதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கோவிட் டைமில் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ சண்டே லாக்டவுன் மற்ற இப்போ அப்படிப்பட்ட கடவுளோட பிள்ளைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஆல்ரெடி இப்போ லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள்லே நம்ம அதை ஒரு ட்ரெய்லராக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த நேரத்தில் இன்னும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. இன்னும் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, சோஷியல் கிரெடிட்ஸுன்றத சிஸ்டம்ன்றதை நீங்கள் போட்டு பாருங்கள். யூடியூப்லையாக இருக்கட்டும், இல்லை கூகுளில் பாருங்கள். சைனாவில் எந்த அளவுக்கு ஒரு சோஷியல் கிரெடிட்ஸ் ஒரு கவர்மெண்ட் சிஸ்டத்துக்கு இல்லை அவங்களோட அரசாங்கத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுங்க என்னென்ன எக்கனாமிக்கல் வைஸில் எதுவும் வாங்க முடியாமல் என்னென்ன கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ verse 44 வந்து கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் பீக்கில் இருக்குது. இந்த நேரத்தில் தான் கடவுளோட பிள்ளைகள் வந்து உறக்க செய்திகளை சொல்கிறாங்க. 3 angels மெசேஜ், அந்த 7th day சாபத்தோட மெசேஜ் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக உலகம் முழுவதும் அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஃபைனல் வார்னிங் கொடுக்குறாங்க. அது மூலியமாக கோபம் அடைந்து ஒரு மரண தண்டனையை அந்த மிருகமும் அந்த கவர்மெண்ட் சிஸ்டமும் என்ன பண்ணுறாங்க, உலகளாவிய கவர்மெண்ட் சிஸ்டம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் நேஷனும் இல்லை, ஒரு ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய கிடையாது. இது உலக சட்டம். கோவிலில் எப்படி பார்த்தோமோ ஒரு உலக வேர்ல்டு லாக்டவுன்ன்றதை பார்த்தோமோ அதே சிஸ்டம் வந்து மறுபடியும் வரப்போகுது. ஆனால் இந்த தடவை வேறு ஒரு பேரில் வரப்போகுது. ஆனால் எல்லாமே ஒரே கண்ட்ரோல் சிஸ்டம் தான், ஒரே ஐடியாலஜி, ஒரே மெத்தட் தான், ஆனால் வேறு உருவத்தில் வேறு பேரில் வருதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ கடவுளுக்காக இப்படி நிலைத்து நிற்கிறவர்கள் யாரெல்லாம் மெசேஜ் கொடுத்தாங்களோ இதில் நானும் இருக்கலாம், நீங்களும் இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மரண தண்டனையை அறிவிக்கிறாங்க. ஸோ வெளிப்படையாக அது செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு. அந்த மரண தண்டனை, தூக்கு தண்டனைக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க, கடவுளோட பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இப்போ கண்ட்ரி லிவிங்லேருந்து அவங்க காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஓடுறாங்கன்றதை பார்க்க முடியுது. காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஓடுறவர்களுக்கு ஜேக்கப் டைம் ஆஃப் ட்ரபிள். கடவுள் என்ன பண்ணுறாங்க, மீடியேட்டர் எதுவுமே கிடையாது, கடவுளோட எந்த உதவியும் இல்லாமல் அவங்க வந்து நிலைத்து நிற்கிறாங்க. பாவத்தை ஆல்ரெடி வென்றுட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த டைமில் ஜேக்கப் டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்றத ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து. ஸோ இந்த டைமில் மிகாவேல் எழுந்துக்கிறாங்கன்றது அந்த நியாய தீர்ப்பு முடிஞ்சது. ஸோ பரிந்து பேசக்கூடிய, பாவம் மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாமே முடிந்தது. ஸோ பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க. கடவுளோட பிள்ளைகள் நிலைத்து கடவுளுக்காக நன்மை செய்கிறவர்களாக, கடவுளோட நீதியை பெற்றுக்கொள்வர்களாக இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அடுத்த சாப்டர் verse 1 to 3 வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுறாங்க, வாதைகளை கொடுத்து அதுக்கப்புறமா வந்து கடவுளை வந்து ரெசல்யூஷன் ஆகி அதை உயிர்த்தெழுந்து கடவுள் என்ன பண்ணுறாங்க, அந்த நித்திய ஜீவன்ற அந்த ரிவார்டை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஒரு ஓவரால் படிக்க போனால் லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். ஸோ இது ஒரு டெஸ்டிங், இன்டர்னலி ஒரு பர்சனலாக நம்ம இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளும், எந்த ஒரு ஃபோர்ஸ் பண்ணாமல், எந்த ஒரு பர்சிக்யூஷன் இல்லாமல், எந்த அளவுக்கு நம்ம சபை விசுவாசியாகவும் ஒரு இண்டிவிஜுவல் கிறிஸ்டினாகவும் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள் முடிந்து
கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் ஸ்டார்டிங்கில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நாட்கள், மாதங்கள், வருடங்களில் அது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு சண்டேலாவோ அதை ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க. கீழ்ப்படியுதல், கடவுளுக்காக கீழ்ப்படியவர்களா இல்லை சாத்தானுக்காக கீழ்ப்படியவர்கள், 2 கூட்டத்தில் எந்த கூட்டம்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறவர்கள் கடவுளோட பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, மரண தண்டனை அறிவிக்கும் போது அவங்க காடுகளுக்கும் மலைக்கு போவாங்க. அந்த நேரத்தில் யாருமே உதவி செய்ய முடியாது. ஈவன் உலக சிஸ்டமும் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, கண்ட்ரி அவங்களோட பொருளாதாரத்தை டிபெண்ட் பண்ணி இருந்து அதுவும் ஹெல்ப் பண்ண முடியல. யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அவங்க முழுக்க கடவுளை மட்டுமே சார்ந்திருக்காங்க. கடவுள் சூப்பர் நேச்சுரலாக எலியாக்கு எப்படி காகத்து மூலயமாக போசிச்சாங்களோ அது போல் போசிப்பாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் உலகத்துக்கே ப்ரொபேஷன், மனித இனத்துக்கே கிருபையின் காலம் முடிந்தது. டோர் ஷட் ஆகிடுச்சு. நோவா காலத்தில் எப்படி அந்த பேழையோட டோர் ஷட் ஆச்சோ 7 நாளுக்கு முன்னாடியே, அதே போல் இங்கேயும் அதே பேட்டர்னில் நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ எக்ஸாக்ட் 7 டேஸ்ன்னு சொல்ல முடியாது. அதே தன்மைகள் ஒரு டைம் ஒரு நேரங்களில் ப்ரொபேஷன் முடியுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த நேரம் முடிந்த பிறகு கடவுள் அவங்களோட பிள்ளைகளை யாராவது சீல் அடைந்து கடவுளுக்காக உண்மையாக நிலைத்து நிற்கக்கூடிய அந்த குணம் பெற்றவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, காட் வெளியே கொண்டு வந்துடுறாங்க, சீல் பண்ணிடுறாங்க, அவங்கள காப்பாற்றிடுறாங்க. மரித்தவர்கள் எழுந்துக்கிறாங்க, கடவுளுக்குள்ளே மரித்தவர்கள் எழுந்துக்கிறாங்க. கடவுள் அது மூலமாக இட்டர்னிட்டின்ற அந்த நித்திய ஜீவன்றது அது மூலமாக ரிவார்ட் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நேரத்துலேருந்து கடவுள் நம்மளை அந்த விசுவாசம் உடையவர்களுக்கு பட்டியலில் நம்மளும் இருக்கணுன்றதுக்காக கடவுள்கிட்ட ஜெபிப்போம். அன்புள்ளப்பா, ஒரு லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள், கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், ஜாக்கப் டைம் ஆஃப் ட்ரபிள், இப்படிப்பட்ட உபத்திரவு காலத்துலேருந்து எங்களை அதுலேருந்து தப்பித்துக்கொள்ள எவ்வளோ வார்னிங் மெசேஜு, எவ்வளோ ஐடியாலஜி, எவ்வளோ ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நடக்க போகிறத நீர் எங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே நிலைத்து நிற்க போகிறோம், எந்த அளவுக்கு கேரக்டர் வைஸ்டு சீல்டாக இருக்க போகிறோம், இல்லை நாங்களும் அந்த உலகத்தாராக காம்ப்ரமைஸ் கூட்டத்தில் எங்களோட உடைக்காக, எங்களோட உணவுக்காக, எங்களோட இடத்துக்காக, எங்களை இந்த டெம்பரவரி லைஃப்காக நாங்கள் அந்த மிருகத்தின் முத்திரை, அந்த சண்டைலான்ற அந்த சட்டத்துக்கு பணிந்து போகிறவர்களாக இருப்போமான்றதை எனக்கு தெரியல ஆண்டவரே. இப்போ இருக்கக்கூடிய தன்மையில் ஸ்டில் மென்டலி, ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கோம். நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க காட். எங்களோட உபத்திரவு காலகட்டத்திலும் நாங்கள் உங்களுக்காக நிலைத்து நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் நாம மட்டும் மையப்படட்டும்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.